தானம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நம சிவாய. என் அன்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். நன்மைகளெல்லாம் நிறைந்து அளவற்ற மகிழ்ச்சியோடு தெளிந்த சிந்தனையோடு நோயற்ற வாழ்வோடு நல்லோரது நட்போடு இவை அனைத்தும் இந்த ஆண்டு உங்களுக்கு கூடி வர உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷங்களையும் வளங்களையும் கொண்டு வரட்டும் என்று அந்த ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு. ஸ்டாண்ட் வித் மேஷம் போஸ்டரில் பார்த்துருப்பீங்க. நண்பர்களே சகோதரிகளே, தற்போது கலங்கி நின்றுகிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் இழந்தது மாதிரியான ஒரு உணர்வு. யாரும் துணைக்கு வரல. நெருங்கிய உறவுகள் விலகி இருக்காங்க. பல பேர் வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டதே அப்படின்னு செய்வதறியாம நின்றுகிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்லப்போனால் வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் நிற்கிறீங்க. தோல்விகளும் துரோகங்களும் உங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. குடும்பம், வேலை, தொழில், பொருளாதாரம், கனவுகள் எல்லாத்துலேயும் பெரிய இடி விழுந்து சிதைந்து போய் கலங்கி நிற்கிறீங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தெய்வம் தந்த சோதனையில் வெற்றி பெற்று விட்டீர்கள். இனிமே நிறைய அதிசயங்களை உங்க வாழ்க்கையில நடக்க நீங்க பார்க்க போறீங்க. அதாவது இந்த 2026ஆம் ஆண்டு காரணம் இல்லாம அந்த தெய்வம் எதுவுமே செஞ்சிருக்காது. அதனால உங்களுக்காக இறங்கி வந்து உங்களை தூக்கி விட போகுது. இந்த போராட்டத்தில், இந்த சோதனையில் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. கலங்கலாமா? தெய்வம் வந்துகிட்டு இருக்கு. இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1 முதல் உங்க வாழ்க்கையை தலைகீழ மாத்தறதுக்கு தெய்வம் வந்து பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் புதுமைகளையும் நடத்த போகுது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க யார்? இந்த உலகம் தெரிந்து கொள்ளும் வருஷம் இந்த 2026. கொஞ்சம் கலங்குற கண்களை தொடச்சிக்குங்க. எல்லாத்தையும் மறந்துடுங்க. தூக்கி தூர போட்டுட்டு மகிழ்ச்சியோட நிம்மதியோட இந்த 2026 வருஷத்தை எதிர்கொள்ளுங்க. மகிழ்ச்சியோட நிம்மதியோட இந்த வருஷத்தை, புது வருஷத்தை எதிர்பாருங்க. கொண்டாடுங்க. அதுவும் சும்மா இல்லை, ஸ்வீட் எடுத்து கொண்டாடுங்க. உங்களால் முடியும். நீங்கள் வணங்கின தெய்வத்துக்கு வேலை வந்துருச்சு. உழைச்சி களைச்சிட்டிங்கல்ல, கொஞ்சம் அமைதியாக இருந்து இனிமேல் வேடிக்கை பாருங்க. இனி தெய்வம் பார்த்து கொள்ளும். அமைதியாக இருந்து கவனிங்க. தெய்வம் பார்த்து தெய்வத்தின் கட்டளை வரும். அப்போது உங்கள் செயல்பாடுகளை ஆரம்பியுங்கள். அப்போ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தெய்வத்தின் அருளோடு ஆரம்பிக்கிற அந்த முயற்சி, அந்த உழைப்பு யாராலையும் தடுக்க முடியாது. அந்த வெற்றியை யாராலும் கெடுக்க முடியாது. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இந்த 2026இல் உங்கள் ஆட்சி தான், உங்க கொடி தான் பறக்க போகுது. என்ன காரணம்? முக்கியமா உங்களது ராசி கட்டங்கள். அப்படி நம்ம எப்பொழுதுமே ஒரு கிரகம் 2 கிரகம் இதை மட்டும் பார்த்துட்டு பலன்களை முடிச்சிருவோம். ஆனால் இந்த 2026 பலன்களில் 9 கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுது, தெளிவா அருமையா அழகா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எந்த ஒரு ஜோதிடரையும் பார்க்க தேவையில்லை. எல்லாமே புரிஞ்சுப்பீங்க. புரிஞ்சதோட மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இந்த 2026 மறக்க மாட்டீங்க. நீங்கள் ஜெயிக்கிற ஒரு வருஷமாக இந்த 2026 இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், உங்களை நம்பி நான் சொல்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் நீளம்தான், கொஞ்சம் இல்லை, ரொம்ப நீளம். ஆனால் எப்படியாவது இந்த நியூ இயருக்குள்ளே பார்த்து முடிச்சிருங்க. உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு வீடியோ எது அப்படின்னா இந்த 2026 நீங்கள் மறக்க முடியாத ஒரு வீடியோ இதுவாகத்தான் இருக்கும். அதாவது இந்த 2026 உங்கள் ஆட்சி தான் நடக்க போகுது. ஏன்னா இந்த 26ங்கிறது எலெக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டு. ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு திருவிழா மாதிரி. ஏன் ஓட்டு போடுற நமக்கும் திருவிழா தான். ஆனால் நாம் ஓட்டு போடுறதுனால அரசியல்வாதிகளோட வாழ்க்கையில் ஒரு வெற்றி, ஒரு தோல்வி, ஒரு சந்தோஷம், ஒரு முன்னேற்றம், ஒரு முயற்சி இருக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குது? அதைத்தான் இந்த 2026 நம்ம வாழ்க்கையில் நாம் ஆட்சி செய்ய போகிறோம். நம்ம கொடி உலகம் முழுவதும் பறக்கணும். அதாவது ஒரு அரசியல்வாதியாக இருந்து தான் உலகம் முழுவதும் புகழடையணும், ஆட்சி செய்யணும் அப்படின்லாம் இல்லை. நாம ஒரு சாதாரண மனுஷங்களா இருந்தாலும், குடிசை வீட்டில் பிறந்திருந்தாலும், ஏழை பாழையாக இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கலைனாலும், வெற்றியையே பார்க்கலனாலும், 4 பணங்காசை பார்த்து 4 இடத்த வாங்கணும், ஒரு வீட்டை கட்டணும், ஒரு வண்டி வாகனத்தை வாங்கணும், குழந்தைங்களோட சந்தோஷமாக இருந்தோம், சந்தோஷமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம், ஒரு நல்ல ஹோட்டலில் நிம்மதியாக சாப்பிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கனவுகளாக இருந்த உங்களுக்கும் இந்த 2026 மிகப்பெரிய
மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. வெற்றி கொடி நாட்ட போறீங்க. இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனுக்காக பேசல. உண்மையா அற்புதமா இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. அதனால இந்த வருஷம் ஒவ்வொரு கிரகமும் இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, நானும் சொன்னதில்லை. இந்த முறை ஒவ்வொரு கிரகமும் உங்க வாழ்க்கையில இந்த 12 மாதங்கள் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்க்க போறோம். அதிர்ஷ்டம் உள்ளவங்க, யோகம் உள்ளவங்க, வாழ்க்கையில இந்த வருஷம் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு வெறி கொண்டு நிக்கிறவங்க, வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முடிஞ்சா பாருங்க. இந்த வருஷத்தை முடிச்சுட்டு சொல்லுங்க, அப்ப நீங்க ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்லுவீங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க என் நண்பர்களே, தோழிகளே. சரி, முதல் கிரகம் சுப கிரகமா ஆரம்பிப்போம். ஏன்னா எப்பொழுதுமே மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறது தான் தமிழர்களுடைய நம்முடைய பாரம்பரியம். அதனால மஞ்சள் கிரகமான மங்களகரமான கிரகமான குரு பகவானிலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு நகர்கிறார். 3ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் பல சோதனைகளை கொடுத்திருப்பார். ஏன்னா அவர் பகை வீட்டில் இருந்து அவரால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி இருப்பார். என் அன்பு மேஷராசி நண்பர்கள், இந்த விரைசனில எவ்வளவோ கஷ்டம் வந்திருந்தாலும் அதையெல்லாம் போராடி சோர்வடையாம அதுல பல நல்ல யோசனைகளை கொடுத்து நல்ல வழியை காட்டி முடிஞ்ச வரைக்கும் உங்கள் தன்னம்பிக்கை போகாம பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனாலும் மறக்க முடியாத, சகிக்க முடியாத, உங்களால் தடுக்க முடியாத பல இன்னல்களுக்கு ஆளாகி இருப்பீங்க. ஆனால் அவர் இந்த 2026 எங்கே போகிறார்? குரு பகவான் 4ஆம் வீட்டுக்கு போகிறார். அதாவது உச்ச வீட்டுக்கு போகிறாரு. இது வரைக்கும் பகை வீட்டில் இருந்து அதிக பலனை கொடுக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த குரு பகவான் 4ஆம் வீடான உச்ச வீடான சந்திரன் வீட்டுக்கு போய் அவருடைய வலிமையை காட்டப் போகிறார். அவர் வலிமையை எதுக்கு காட்ட போகிறாரு? உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டு எதெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் நடத்த போகிறார். 4ஆம் வீடு எதுங்க? சுகஸ்தானம். வீடு, வண்டி, செல்வம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, கல்வி, ஆன்மீகத்தில் ஈடுபாடு, இதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ குரு பகவான் அங்கே போயிட்டு கண்டிப்பாக சத்தியமாக ஏதாவது ஒரு வீடு, வாகனம் வாங்கியே தருவீங்க. ஒரு இடம் வாங்குவீங்க. இல்லைனா ஒரு 4-5 பவுனு, ஒரு 10 பவுனு, இன்றைக்கி தான் பவுனு 1 லட்சம் போயிட்டுருக்கு. ஒரு 10 பவுனாவது இந்த வருஷம் சம்பாரித்து வைப்பீங்க. சேமிப்பு இருக்கும். 3ஆம் அதிபதியான குரு 4ஆம் வீட்டில் இருந்து என்ன செய்ய போகிறார்? தாய்க்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, தாய்க்கு உடல்நிலை பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி பண்ணி விடுவார். சுகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இதுக்கு மேலே நீங்கள் கவலையப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொத்து, சுகம், சொகுசான வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக அவர் ரெடியாக இருக்கார். எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லா குழப்பத்துக்கும் ஒரு விடை கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டு தெளிவாக இந்த வருஷத்தை எதிர்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லை, நிதி நிலைமை சீராயிடும், அப்படியே சரியாக இருக்கும். இதுக்கு மேலே பணத்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு நாள் சொல்லுவீங்க. சொல்லக்கூடிய ஆண்டாக இது இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையை ஆடம்பர வாழ்க்கையாக மாற்றும். ஏன் ஆடம்பரமாக இருக்கக்கூடாதா? சத்தியமாங்க, வாய்ப்பு கிடைச்சதுன்னா இருந்துருங்க. யாருக்காகவும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழாமல் விட்டுறாதீங்க. அடுத்தவன் அதை சொல்லுவான், அடுத்த வீட்டுக்காரன் இதை சொல்லுவான், என்ன அந்த மனுஷன் அதை சொல்லுவான், இதை சொல்லுவான். எதையுமே யோசிக்காதீங்க. நம்ம வாழ்க்கையை வாய்ப்பு கிடைச்சா வாழ்ந்துருங்க. நல்ல பணம் வருது, சொத்து வருது, கடனே இல்லை, குழந்தைங்களுக்கு 4 காசு சேர்த்து வச்சுருக்கீங்க, பணம் வந்துருச்சு, செல்வம் வந்துருச்சுன்னா கொண்டாடுங்க. ஆடம்பரமாக வாழ்ந்து பார்த்துருங்க. வாழ்க்கை இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு இல்லையோ, இந்த நிமிஷம் நிலையானது. ஆடம்பர செலவுகளையும் சுகமான வாழ்க்கையையும் இந்த 2026 குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அது மட்டும் இல்லை, 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்துட்டா பிரபலமான யோகம், ஒரு யோகம் உங்களுக்கு கிடைச்சிடும். அதாவது லட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? நண்பர்களே, தோழிகளே, குறிப்பாக இந்த சகோதரிகள் கவனமாக கேளுங்க இந்த வீடியோவை. இதெல்லாம் ஆண்களுக்கு சொல்லப்பட்ட வீடியோ, நமக்கு இல்லை சத்தியமாக நினைக்காதீங்க. உங்களுக்கும் 100% இது பொருந்தும். இங்கே அஸ்ட்ராலஜிங்கிறது ஆண்களுக்கு தனி, பெண்களுக்கு தனியெல்லாம் இல்லை. ஏன்னா சொல்லும்போது அதிகமாக ஆண்களுக்கு சொல்கிறது மாதிரியே இருக்கும். நீங்களும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். சத்தியமாக உங்களுக்காகத்தான். இந்த வருஷம் என் அன்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் லட்சுமி கடாட்சம் ஏற்பட போகுது. லட்சுமின்னா என்னங்க? கொட்டி கொடுக்கிற செல்வம். அது மட்டும் இல்லை, நிலையான செல்வம் பரிபூரணமா குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அது மட்டும் இல்லை, மாணவர்கள் கல்வியில் கில்லி மாதிரி இருப்பீங்க. என்ன படித்தாலும் அப்படியே மூளையில் ஏறிடும். ஏன்னா புதன் இங்கே அற்புதமான நிலையில் இருக்கார். உங்கள் வாழ்க்கையில் சுகத்தையும் செல்வத்தையும், வண்டி, வாகனம் இதையெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா கல்வி ரொம்ப முக்கியம். அந்த கல்வியை இந்த ஆண்டு கண்டிப்பாக எந்த தேர்வு எழுதினாலும் சரி, எந்த தொழில் படிப்பு படித்தாலும் சரி, மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். லக்ஸரி வாழ்க்கையை வாழறதுக்கான அத்தனை ஏற்பாடுகளையும் என்ன முக்கியம்? தொழில் படிப்பு ரொம்ப முக்கியம்.
முயற்சி முக்கியம். நிம்மதியாக இருந்தால் தான் நம்ம படிப்பில் கவனம் செலுத்த முடியும். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அது மட்டும் இல்லை, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய, அதை எதிர்த்து போராடக்கூடிய அந்த வலிமையும் ஒரு எண்ணங்களையும், குறிப்பாக இந்த 4ஆம் வீடு ஒரு அமைதியை கொடுக்கும், ஒரு நிம்மதியை கொடுக்கும். என்னதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போயிட்டு இதுக்கு மேலே வாழ்க்கையே இல்லையோ, மனம் சஞ்சலப்பட்டு சோர்வடைஞ்சு இருந்தாலும் உங்களால் முடியும். உங்களுக்கு அந்த வலிமை இருக்குது. நீங்கள் பிறந்ததே சாதிக்கிறதுக்கு தான். உங்கள் வாழ்க்கை மிகப்பெரியது, மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடிய இடம் இந்த 4ஆம் வீடு. உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுத்து ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கும். உண்மையாக நாம் எதை நோக்கி போகணும், நாம் அடையிற அந்த இலக்கை எப்படி போனால் அடைய முடியும், அதை காட்டக்கூடிய, அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் இது. அதில் குரு பகவான், ஒரு சுபக்கிரகமான குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், ஒரு ஞானம் கிடைக்கும். எல்லா விஷயத்துலையும் ஒரு தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் இது வரைக்கும். அதில் உங்களுக்கு ஒரு தெளிவான ஞானம் கிடைக்கும். நல்லொழுக்கம் அதிகம் இப்போ இருக்கும். இது வரைக்கும் உங்களை யார் எப்படி வேணாலும் பேசியிருக்கலாம், ஆனால் ரொம்ப நல்லவர் அவர், நல்ல பொண்ணு எப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஆண்டு இது. உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். அடுத்தவங்க பார்க்கும்போது உயர்ந்த மனிதர் அப்படிங்கிற நிலைக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு ஆண்டு. நேர்மையான குணம், தொழிலில் முன்னேற்றம், இதெல்லாம் அற்புதமாக இந்த வருஷம் இந்த குரு பகவானால் நடக்க போகுது. அது மட்டும் இல்லை, குடும்பத்தினருடைய ஆதரவு பரிபூரணமாக கிடைக்கும். இது வரைக்கும் ஏட்டிக்கு போட்டியாக செஞ்சுருப்பாங்க, எது சொன்னாலும் கேட்டிருக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க, ஒரு உதவியாக துணையாக இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த 4ஆம் வீட்டில் இந்த குரு இருக்கிறதுனால குடும்பத்தினருடைய ஆதரவு பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்முடைய கணவன், மனைவி அல்லது தாய், தந்தை, கூட பிறந்தவங்க, இவங்களுடைய ஆதரவு இருந்துட்டா மிகப்பெரிய கோடீஸ்வரன் நாம தான். அப்போ அந்த ஆதரவு உங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் முயற்சியில் எந்த தொழிலை எடுத்தாலும், தொட்டாலும், செஞ்சாலும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு. சமூகத்தில் ஒரு உயர்வு, அந்தஸ்து, ஒரு மரியாதை, கௌரவம், இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. ஏன்னா உச்ச வீட்டுக்கு குரு பகவான் போய் அமர்ந்து ஒரு அற்புதங்களை நிகழ்த்தத்துக்காகவே காத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, செல்வ வரவை அதிகரிக்க, புதுமனை, சொத்து இதெல்லாம் வாங்கிறதுக்கு ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு. நீங்கள் முயற்சி பண்ணணும். இங்கே தான் இதுக்கு மேலே நீங்கள் முயற்சி கொஞ்சம் பண்ணால் போதும். பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சி ஒரு சின்ன வெற்றி இல்லை, பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கான அமைப்பு 100% உண்டு. நண்பர்களே, தோழிகளே, இந்த குரு பகவான் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் நிகழ்த்தப் போகிறார். 100% இல்லை, 200% இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம். சரிங்க, என்ன நடக்க போகுது? குறிப்பாக பெண்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. ஏன்னா சந்திரன் வீட்டுக்கு குரு பகவான் இந்த வருஷம் உச்சம் பெற்று அமரப்போகிறார். சந்திரனா யாருங்க? தாய், தெய்வத்தில் பார்வதி, பெண் மனம், பெண்மை, நல்ல குணம், ஈகை குணம், அதாவது தனக்காக எதுவும் செய்யாமல் பிறருக்காக உதவி பண்ணுற அந்த குணம், உயர்ந்த உள்ளம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம்தான் அந்த சந்திரன் வீடு. அந்த இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கிறார். அப்போ பெண்கள் முன்னேற்றத்திற்கான பெரிய வாய்ப்பு இந்த இடத்துல உண்டு. இது ஆண்கள் கேட்டாலும் சரி, பெண்கள் கேட்டாலும் சரி, தயவு செஞ்சு இந்த வீடியோ கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற, உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் கிட்ட, ஒரு அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அத்தை, பெரியம்மா, சின்னம்மா, இப்படி யார் வீட்டில் சோர்ந்து போயிருந்தாலும் சரி, கஷ்டத்தை நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்லுங்கள். இந்த 2026 மிகப்பெரிய மாற்றம் பெண்களுக்கெல்லாம் ஏற்பட போகுது. எதை செஞ்சாலுமே ஒரு கௌரவம் கிடைக்கும், ஒரு உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் பல தடைகள் இருக்குது, அதை உடைச்சாலும், பெண்களுக்கான சுதந்திரம் நம்ம கொடுத்தாலும் அவங்களுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி. என்னதான் பொருளாதார முன்னேற்றம் இருந்தாலும், என்னதான் சுதந்திரம் கொடுத்தாலும் நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது, ஒரு தயக்கம் இருக்குது. ஆண்களாகிய நீங்கள், என் அன்பு சகோதரர்களே, பெண்களை ஊக்கப்படுத்துங்க. உங்களால் முடியும், உங்களால் சாதிக்க முடியும், வெளியில் வா. குழந்தைகளாக இருந்தால், பெண் குழந்தைகளாக இருந்தால் படிக்கணும், படித்தாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், ஒரு சுதந்திரம் கிடைக்கும், ஒரு கௌரவம் கிடைக்கும், 4 காசு சம்பாரிச்சாதான் மரியாதை கிடைக்கும். இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா மரியாதை வேணும், செல்வம் வேணும், பணம் வேணும், இதெல்லாம் இருக்கணும். அப்படின்னா படிக்கணும்னு குழந்தைகள்கிட்ட சொல்லணும். மனைவியாக இருந்தால், அக்கா, தங்கையாக இருந்தால் குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் வாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குடும்பத்தில் ஆண் அப்படின்னா நெடில் வரும், அதனால தான் ஆண், அந்த அதிகாரம், அந்த ஒரு ஆணவம், நான் அப்படிங்கிற அகந்தை இருக்குதோ என்னமோ. எல்லாரும் தப்பாக நினைக்கக்கூடாது இதை நான் சொல்கிறத.
ஆண்கள்னாலே பொருளாதாரத்தை நிர்வகிக்கணும், வேலைக்கு போகணும், ஆண்களால் மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும், இந்த சமூகத்தை எதிர்த்து போராட முடியும் அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பாக இல்லை, பெண்களாலேயும் முடியும். நம்மளாம் என்ன சொல்கிறோம், இந்த சமூகம் என்ன பண்ணியிருக்கு, பெண்கள் அப்படின்னா வீட்டையும் குழந்தையையும் பார்த்துக்கிறதுக்கு தான், அதை கவனிச்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு தான் காலமாக சொல்லி வச்சுருக்கு. அந்த நம்பிக்கையே பெண்கள் மனசுலையும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் மனசுலையும் ஆழமாக பதிஞ்சு போயிடுச்சு. நம்மளால் சம்பாதிக்க முடியாது, நம்மளால் ஒரு வேலைக்கு போக முடியாது, நம்மளால் ஒரு தொழில் செய்ய முடியாது, இந்த சமூகத்தை எதிர்த்து போராட முடியாது. இந்த ஆண்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம செஞ்சுட்டு போவோம். ஒரு கணவனோ அண்ணனோ தம்பியோ வீட்டு முதலாளிகளான மாமனார் இவங்களாம் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போயிடுவோம். அதாவது இந்த பொருளாதார முன்னேற்றம் நம்ம குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே பெண்கள் முயற்சி பண்ணாங்க அப்படின்னா நாமெல்லாம் உழைக்க வேண்டிய கடினமான உழைப்பை போட வேண்டிய அவசியமே கிடையாது. அத்தனையும் அவங்க பார்த்துப்பாங்க. ஏன்னா அவ்வளோ வலிமை அவங்களுக்கு உண்டு. ஆனால் அவங்க ஏன் அப்படி வளர்ந்துட்டாங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு மரியாதை போயிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலையில் ஆண்களாகிய நம்மளாம் இருக்கிறோம். அவங்களும் 4 காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு கலாச்சாரத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது, ஊரை பார்க்க வேண்டியதாக இருக்குது, உறவுகள் என்ன சொல்லுமோ, சொந்த பந்தம் என்ன சொல்லுமோ. பொருளாதார ரீதியாக உழைக்கணும் அப்படின்னாலும் ஒரு வெளியூருக்கு போக முடியாது, ஒரு பஸ் ஏறுறதுக்கு தயக்கம், ஒரு மன ரீதியாக உடல் ரீதியாக எல்லா திசையிலிருந்தும் தடைகள் பல வந்து என்னதான் வாழ்க்கையில் முன்னேறணும், 4 காசு சம்பாதிக்கணும், ஒரு கௌரவமாக நம்ம வாழணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் மனசளவில் அதிகபட்சம் சோர்ந்து போய் இருக்கீங்க. இதுக்கு முன்னாடிலாம் பல தடைகள் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா குரு பகவான் பகை வீட்டில் இருந்தார். பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தடை குடும்பத்திலேயே நிறைய நடந்திருக்கும். வெளியில் போனால் அதுக்கு மேலே நம்மளெல்லாம் மட்டம் தட்டுறதுலேயே குறியாக இருப்பாங்க. நீங்கள் பெண்கள் இதை தான் செய்யணும், இதை தான் கேட்கணும், வீட்டுக்குள்ளார தான் இந்த அடிமை வேலை அப்படின்னா வேலை செய்கிற இடத்துலையும் இதே தான். உண்மையிலே இதெல்லாம் ஒரு பெரிய தடையே இல்லைங்க. இதெல்லாம் மனசை சார்ந்தது. உங்களுக்குள்ளார நீங்களே ஒரு கோட்டையை கட்டி அதில் வேலைக்கார பெண்மணியாக நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணிவிட்டு அடிமை வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. என் அன்பு சகோதரிகளே, இதை நாம தான் சரி பண்ணணும். இந்த வருடம் நீங்கள் சரி பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான வருடம். குரு பகவான் உங்களுக்கான வீட்டில் உச்சமடைகிறார். பல எழுச்சி குரல்கள் அங்கங்கே இனிமேல் கேட்க தொடங்கும். நாங்களும் சம்பாதிப்போம், இந்த குடும்பத்தை எங்களாலையும் பார்த்துக்க முடியும் அப்படின்னு நிறைய இனிமேல் கேட்க போகிறீங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவிழ்த்து விட்டு பாருங்கள். ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜிப்பாங்க வேலையிலையும் தொழிலையும். அப்படியான ஒரு அற்புதமான ஒரு வருடம் இந்த வருடம். இப்போல்லாம் நிறைய பெண்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளாலேயும் முடியும் சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய டிவியில் பார்க்குறோம், சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். எவ்வளோதோ பெண்கள் வேலை செய்கிறாங்க, தொழில் செய்கிறாங்க, பதவி உயர்வை அடைகிறாங்க. முன்னாடி விட இப்போல்லாம் நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. என் அன்பு சகோதரிகளே, ஒரு சமூகம் தடுத்தாலும் இன்னொரு சமூகம் உங்களை தூக்கி விட தயாராக இருக்குது. அந்த சமூகம் எதுன்னு பாருங்கள், கண்டுபிடிங்க. உங்கள் வாழ்க்கையில் அக்கறை உள்ள ஆண்கள் யார், அப்படிப்பட்ட நல்ல மனசுலாம் யார், எங்கே இருக்காங்க, உங்களுக்காக போராடக்கூடிய பெண்கள் யார், அவங்க கூட சேர்ந்து உங்கள் பொருளாதாரத்தை சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கங்க. பெரியார் சொல்லுவார், பெண்களுக்கு அவங்க விருப்பம் போல் சுதந்திரம் கொடுத்தாலும் அந்த சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்கிறதுல அவங்களுக்கு தயக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஒரு பயம், இப்படி சமூகம் வந்து நம்மளை அடக்கி வச்சிருக்கு. அதனால் நல்லா சம்பாதிக்கிற தைரியம் உள்ள நல்லா படித்த பெண்கள் கூட குடும்பத்துக்காக, குடும்ப கௌரவத்துக்காக, குடும்பத்தில் உள்ள ஆண்கள் சொல்கிறதுக்காக தன்னுடைய தேவைகளை, தன்னுடைய வெற்றியை, தன்னுடைய புகழை இதெல்லாம் குறுக்கி இது கிடைச்சா போதும், இப்படி வாழ்ந்தால் போதும், பிள்ளைங்களை படிக்க வச்சா போதும், ஒரு வீடு இது இருந்தால் போதும், அது இருந்தால் போதும்னு அப்படியே ஆசைகளையும் தேவைகளையும் சுருக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு இருக்கிற திறமை உங்களுக்கே தெரியாது. கழுகு இருக்குல்ல, அந்த கழுகு கோழி கூட வளர்ந்ததுன்னா அதனால் பறக்க முடியுங்கிறதே மறந்துடுமா. அந்த மாதிரி தான் உங்கள் திறமை இந்த காலகட்டத்தில் வெளியில் வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா என் அன்பு சகோதரிகளே, இந்த 2026 விட்டுறாதீங்க. மிக முக்கியமான ஆண்டு. அதுவும் ஆண்களால் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். அப்படியான ஒரு கிரக அமைப்பு இருக்குது. இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது சூரிய நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறக்குது. சூரிய திசையில் பிறந்து சுக்கிர புத்தியில் பயணிக்கக்கூடியது இந்த ஆண்டு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. சூரிய திசை அப்படின்னா உங்களுடைய தந்தையால், உங்களுடைய கணவனால் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய போகிறீங்க. உங்களுக்கு ஒரு ஊக்கத்தையும், ஒரு பாதுகாப்பையும், ஒரு தன்னம்பிக்கையையும், ஒரு சுதந்திரத்தையும் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா சூரிய திசையில் பிறந்த வருஷம் சுக்கிர புத்தியில் பயணிக்க போகுது. அடுத்து சந்திர புத்தியில்
முடிய போகுது. ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சின்னா அசுர வளர்ச்சி இந்த ஆண்டு குறிப்பாக பெண்களுக்கு உண்டு. அதுதான் பெரிய ஹைலைட்டுங்க. பொருளாதார முயற்சியில் பெரிய வெற்றி அடைய போகிறீங்க. வசதி வாய்ப்புகளை பெற போகிறீங்க. உங்களுடைய சிறகு பரவலாக விரித்து நீங்கள் பறக்க போகிறீங்க. குறுகிய ஒரு குட்டைக்குள்ளாரே சுற்றி வர்றதை விட்டுட்டு கடலில் நீந்த போகிறீங்க. இதெல்லாம் உங்களுடைய விதி. நல்லா கவனிங்க என் அன்பு சகோதரிகளே. இந்த வருஷம் உங்களுக்கு யோகமான வருஷம் கிடையாது. ஆனால் அத்தனை வசதி வாய்ப்புகளையும் ஆடம்பர வாழ்க்கையையும் செல்வங்களையும் பெற்று வாழக்கூடிய விதி. நான் ஏன் யோகம் இல்லை விதின்னு சொல்கிறேன்னா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. யோகம் கூட நடக்குமோ நடக்காதோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் விதி நடந்தே தீரும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் என் அன்பு சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க. சகோதரிகள் மட்டும் இல்லை, என் அன்பு நண்பர்கள் தோழர்கள் அத்தனை பேரும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வருஷம். ஏன்னா சுக்கிரனை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 9 கிரகத்தில் மிக தனித்தன்மை வாய்ந்த கிரகம் சுக்கிரன். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு சுக்கிரனுக்கு உண்டு. அந்த சுக்கிரன் புத்தியில் இந்த ஆண்டு பயணப்பட போகுது. இந்த சுக்கிரனால் மட்டும்தான் எல்லா லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி இல்லைனா உச்சம் பெற முடியும். மற்ற எந்த கிரகத்துக்கும் இந்த சிறப்பு கிடையாது, சுக்கிரனுக்கு மட்டுமே உண்டு. இயற்கை சுபரான குருவுக்கு கூட இல்லாத அமைப்பு இந்த சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரனா யாருங்க? நமக்கெல்லாம் பணம், பொருள், பதவி, உணவு, உறைவிடம், நல்ல தூக்கம், நிம்மதி, உல்லாச வாழ்க்கை, காமம், காதல், இல்லற சுகம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். வம்ச விருத்திக்கு அதிபதி சுக்கிரன். அதாவது களத்திரக்காரகன். அதாவது குடும்பத்தில் இல்லற வாழ்க்கையை கணவன் மனைவி சுகமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு அவர் தான் சுக்கிரன். கலைகளுடைய அதிபதி. இசை, நடனம், பாட்டு, நடிப்பு இதெல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பான சுக்கிரன் புத்தியில் இந்த வருஷம் பயணிக்க போகுதுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை, நிம்மதியை குடும்பமாக அனுபவிக்க போகிறீங்க. இதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வரவே தேவையில்லை. உதாரணமாக சுக்கிரன் 3ஆம் இடத்தோட தொடர்பு இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய கலை உணர்வு உங்களுக்கு ஏற்படும். அதாவது எவ்வளவு கஷ்டம், துன்பம், துயரம் இருந்தாலும் சந்தோஷமாக வாழறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இப்போ கணவனோ மனைவியோ திட்டாலும் அவங்க திட்டிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் சிரிச்சிருவீங்க. இதுதான் ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு. வருத்தப்பட மாட்டீங்க. ஆக்ரோஷத்தில் திட்டுவாங்க, பயங்கர கோபத்தில் திட்டுவாங்க, டக்குன்னு ஒரு வார்த்தை பிடிச்சி சிரிச்சிருவீங்க. நீங்கள் சிரிக்கும் போது அவங்களும் சிரிச்சிருவாங்க. அப்படியான ஒரு அமைப்பு இந்த வருஷம் இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனையே வராது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், கணவனால் மனைவிக்கு பிரச்சனைனாலும் மனைவியால் கணவனுக்கு பிரச்சனைனாலும், யார் திட்டினாலும் சரி, திட்டு வாங்குறவங்க போய் கட்டி பிடிச்சிருங்க, அணைச்சிருங்க. அந்த வருஷத்துக்கே அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்தது மாதிரி ஆகிடும். செம எனர்ஜி வந்துடும். இதெல்லாம் செஞ்சு பாருங்களேன் ஒரு டைமு. கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்னா இதுதான் கட்டிப்பிடி வைத்தியம். இந்த வைத்தியத்தை இந்த ஆண்டு நீங்கள் செய்ய போகிறீங்க என் அன்பு தோழர்கள் தோழிகளே. அதாவது கட்டிப்பிடி வைத்தியங்கிறது ரொம்ப உதவும். ஏன்னு வச்சிங்களேன், சூரிய திசையில் இந்த ஆண்டு பிறக்கிறதுனால ஆண்கள் அல்லது சூரியனுடைய பாதிப்பு உள்ள ஆதிக்கம் உள்ள பெண்கள் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவாங்க, எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுவாங்க, எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்படுவாங்க. அப்போ என்ன செய்யணும்? ரொமான்டிக்காக இருக்கணும். ஏன்னா புத்தி சுக்கிர புத்தி. ரொமான்டிக்காக இருந்துட்டிங்க அப்படின்னா வீட்டில் பிரச்சனைகளே வராது. வீட்டில் பிரச்சனையே இல்லைன்னா எப்பொழுதும் சந்தோஷம்தான். எப்போதும் சந்தோஷம்னா நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் தெளிவாக யோசிப்போம், தெளிவாக வேலைக்கு போவோம், தொழில் செய்வோம், நல்ல வருமானம் வரும், குடும்பத்தை சந்தோஷமாக வழி நடத்துவோம். அந்த சொர்க்கத்தையே பார்க்கலாம்னு சொல்லுவாங்களே, அது இங்கே நமக்கு கிடைக்கும். அந்த சொர்க்கமே இந்த 2026 வருஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனால் ஒன்றுங்க, கோவப்பட்டாலும் உடனே சாந்தமாகிடுவீங்க. உழைக்கிறதுக்கு சளைக்கவே மாட்டீங்க. அதுக்கேற்ற ஆதாயம் இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்துடைய உதவி எப்படி உங்களுக்கு அதிகமாக கிடைக்குமோ அந்த மாதிரி பாசம் கிடைக்கும். அதிக பாசம் உங்கள் மேலே காட்டுவாங்க. சொந்த பந்தங்கள்கிட்ட கனிவோடு நடந்துப்பீங்க. எந்த வேலையும் நேர்த்தியாக செய்யணும், சுத்தமாக செய்யணும், அலசி ஆராய்ஞ்சி செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இந்த வருஷம் வந்துடும். உங்களுக்கு கிடைக்கிற நட்பு இருக்குல்ல, அதில் நேர்மையை முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிப்பீங்க. ஏதாவது தப்பு செஞ்சுருந்தீங்க எப்பயாவது அப்படின்னா இப்போ போய் மன்னிப்பு கேட்பீங்க. உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இந்த வருஷம் மன்னிப்பு கேட்பாங்க. யாராவது நேர்மை தவறிட்டாங்க அப்படின்னா அவங்கள தூக்கி எறியவும் தயங்க மாட்டீங்க. தூக்கி எறிஞ்சிருங்க, தயங்காதீங்க. அப்படிப்பட்ட ஒரு நட்பு உறவு நம்ம வாழ்க்கையிலே தேவையில்லை. அது இருந்தால் நம்ம வளரவே முடியாது. மன உளைச்சல் தான். அந்த துரோகத்தை நம்ம அடிக்கடி அடுத்தடுத்தது பார்க்க வேண்டியது வரும். விட்டு தூக்கி போடுங்க. துரோகம் செஞ்சவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா மலைக்காமல் சலிக்காமல் சந்தேகப்படாமல் சேர்த்துக்குங்க. மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்குறவன் பெரிய மனுஷன், மன்னிப்பு கொடுக்குறவன் அதை விட பெரிய மனுஷன், மகான். அதனால் மன்னிச்சு சேர்த்துக்குங்க. யாராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருக்கலாம்
அல்லது காதலர்களாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சவங்க வந்து மன்னிப்பு கேட்பாங்க. சரியாக உடை, செம்ம டீசெண்டாக, ஒரு நேர்த்தியாக, ஸ்மார்ட்டாக ட்ரெஸ்லாம் பண்ணிப்பீங்க. இந்த வருஷம் ஒரு அழகாக தெரிவிங்க. எல்லாருக்குமே ஒரு உற்சாகமாக இருப்பீங்க, ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க. எந்த ஒரு வேலையும் ஒரு நம்பிக்கையோட, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட செய்யக்கூடிய ஒரு வருஷம் இது. இந்த தோற்ற பொலிவு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, உங்களை சுற்றி நீங்கள் கருப்பாகவே இருந்தாலும் சரி, சிவப்பாக இருக்கிறவங்க மட்டும் இல்லை, கருப்பாகவே இருந்தாலும் சரி, கலராக அழகாக தெரிவிங்க. உங்கள் சிரிப்பு பலருடைய மனசை கொள்ளை கொள்ளுங்க இந்த வருஷம். அதுபோல் உங்களுடைய சிந்தனையால், உங்களுடைய முயற்சியினால், கடின உழைப்பால், வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் மிகப்பெரிய பதவியை அடைவீங்க. உச்சபட்ச அதிகாரம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு. என்னதான் நான் அப்படிங்கிற அகந்தை இருந்தாலும் அத்தனையும் காணாமல் போயிடும். உங்ககிட்ட யாராவது ஆணவத்தோட கர்வத்தோட இருந்தாலும் இனிமேல் அமைதி ஆகிடுவாங்க. உங்கள் முன்னாடி எந்த விஷயமா இருந்தாலும் இது நல்லது, இது கெட்டது, இது சரியில்லை, இது சரி, அலசி ஆராய்ஞ்சு ஒரு முறைக்கு 1000 முறை யோசித்து ஒரு நல்ல தீர்வை முடிவு பண்ணி இறங்குவீங்க. அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், கல்வியில் சிறப்பு உண்டு, நல்ல குணங்கள், நல்ல எண்ணம், நம்மளால் முடியுங்கிற தன்னம்பிக்கை, இதெல்லாம் ஊற்று மாதிரி உங்களுக்கு மனசில் ஏற்பட்டு ஒரு பெரிய மகான் மாதிரி நடந்துக்க ஆரம்பிப்பீங்க. அனுபவசாலி மாதிரி. சோர்வே வராதுங்க. இனிமே விட்டால் ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையை 1 மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க. அவ்வளோ ஒரு வேகம், சுறுசுறுப்பு இதெல்லாம் இருக்க போகுது. ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. இந்த கலைகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதுவும் வீரக்கலை இருக்குல்ல, அந்த வீரக்கலையில் ஒரு சிலம்பாட்டம் அல்லது கராத்தே அல்லது உடல் வலிமை கொண்ட எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் அதில் ஆர்வம் இருக்கும், தேர்ச்சியும் உங்களால் அடைய முடியும். உண்மையை சொல்லப்போனால் கேம் அப்படின்னு சொல்லுங்கள், விளையாட்டுத் துறையில் மிக சிறப்பாக இந்த ஆண்டு என் நண்பர்களும் தோழிகளும் செயல்பட போகிறீங்க. அதே நேரத்தில் சூடான உணவு ரொம்ப விருப்பமாக இருக்கும், பசி தாங்க மாட்டீங்க. அதனால் நிறைய சாப்பிட தோணும். நிறைய சாப்பிட்றாதீங்க. நோய்கள், உஷ்ண நோய் உங்களை தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அதுக்கப்புறம் காதல் அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமாகிடுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார காதல் ஊற்றெடுத்து ஓடும். 10 வருஷம் 15 வருஷமாக இருந்தாலும் சரி, திருமணமாகி ஒரு லவ் பேர்டு மாதிரி உற்சாகமாக சந்தோஷமாக பறக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதான் புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா புத்தி வந்து சுக்கிரன் புத்தி. எப்பொழுதுமே அந்த காதலோட, அந்த காமத்தோட குடும்பத்தில் ஒரு பிணைப்பு இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும். இது வரைக்கும் பிரிஞ்ச காதல், குறிப்பாக அவங்களாம் அதிர்ஷ்டசாலிங்க. இந்த 2026 கோவில் கட்டி கும்பிடுவீங்க. இந்த 2026 அப்படின்னு ஒரு கோவிலை கட்டி அதில் என்ன சாமி அப்படிங்கிறதுக்கு பதிலாக 2026 அப்படின்னு எழுதி வைப்பீங்க. ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான ஆண்டு காதலர்களுக்கு. காதலையே பல வகை உண்டுங்க. நல்ல காதல், கள்ளக்காதல், வளர்கிற காதல், முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காதல், அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காதல் அப்படின்ட்டு. இதில் குறிப்பாக அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காதலாக இந்த வருஷம் இருக்கும். ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க. அது கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், காதலனாக இருந்தாலும், காதலியாக இருந்தாலும், நம்மளால் முடியும், நாம் ஜெயிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலை கிடச்சி, ஒரு நல்ல சம்பளம் கிடச்சி, நல்ல பதவி உயர்வு கிடச்சி, நல்ல வருமானம் கிடச்சி, ஒரு வீடு கட்டி, ஒரு வாகனத்தை வாங்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காதலாக இந்த வருடம் இருக்கும். அதுவும் விடாபிடியாக இருப்பீங்க, முடிவு பண்ணிடுவீங்க. அந்த முடிவிலிருந்து எத்தனை தடைகள் வந்தாலும், தாமதங்கள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும் அந்த கொள்கையில் விடாபிடியாக இருந்து ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. அதனால தான் காதல்களுக்குள்ளார அசுர வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. குழந்தைகளை சிறப்பாக வளர்ப்பீங்க. அதீதமான தெய்வ பக்தி இருக்கும். ஒரு நம்பிக்கை வந்துடும், நமக்கு மேலே ஒரு சக்தி உண்டு அப்படிங்கிறத ஒரு உணரக்கூடிய ஒரு ஆண்டு. ஏன்னா அத்தனை வலிகள், அத்தனை வேதனை, வேறு வழியே இல்லை. உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு வேறு யாரும் இல்லை, அந்த தெய்வம்தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துடும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். கண்டிப்பாக கோவிலுக்கு போக ஆரம்பிப்பீங்க. நீங்கள் கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாலே மனசில் ஒரு உற்சாகம் அதிகரிக்கும், ஒரு தன்னம்பிக்கை வந்துடும், ஒரு பேச்சாற்றல், நம்மளால் முடியுங்க அப்படிங்கிற ஒரு வலிமை உங்களுக்கு வந்துடும். நிறைய துறையை சேர்ந்தவங்க, அதாவது வழக்கறிஞர் துறையை சேர்ந்தவங்க, பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், கட்டிடக்கலை, கலை உலகை சேர்ந்தவர்கள், மருத்துவ துறையை சேர்ந்தவர்கள், காவல்துறை, இராணுவத்துறை, இப்படி அரசு துறையை சேர்ந்தவர்கள், இப்படி அத்தனை பேருக்கும் நாம் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு ஆண்டு, ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அதாவது எதையுமே நேர்மறையாக சிந்திப்பீங்க. இது நடக்காது, அது முடியாது, அப்படி நடந்துருமோ அப்படிலாம் இருக்காது. நேர்மறையாக சிந்திக்க ஆரம்பிக்கும் போது
உங்களுக்கு பிடித்த விஷயங்களாக நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த நேர்மறை எங்கே போய் தெரியுமா நிற்கும்? உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல சிந்தனையை வளர்க்கும். எல்லாருமே நல்ல விஷயமா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நேர்மையாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு துணையாக தூணாக நிற்பாங்க. ஒரு நிபந்தனை இல்லாத உதவி. என்னதான் நம்ம முயற்சி பண்ணி தோத்தாலும் அதுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஒரு பொறுப்பை உணரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் குடும்பத்தில். அதாவது நீங்கள் வளர்ந்தாதான், நீங்கள் ஜெயிச்சாதான் இந்த குடும்பம் முன்னேறும் அப்படிங்கிற ஒரு உணர்வை அவங்க அடைவாங்க. ஒரு புரிதல் அவங்களுக்கு வரும். இந்த அறிவு இருக்குல்ல, அந்த அறிவு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆண்டு. உங்களுக்கான வெற்றி பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. ஏராளமான உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும். புது புது உறவுகள், பெரிய பெரிய உறவுகள், பெரிய பெரிய நிறுவனத்தில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர்கள் உதவி செய்யறதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு உதவி செய்ய யாரோ ஒருவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பார். புண்ணியத்தை அடையணும் அப்படின்னா உதவி செய்யணுங்கிறது அவங்களுடைய விதி. அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். யாரையாவது தூக்கி விடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விதியாக இருக்கும். கரெக்டாக அவங்கள சந்திப்பீங்க. இந்த வருஷம் ஏராளமான உறவுகள், நட்புகள் கிடைச்சி உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய ஞானத்துக்கும் அறிவுக்கும் பெரிய பெரிய உறவுகள், நட்புகள் கிடைச்சி ஜெயிப்பீங்க இந்த வருஷம். நான் சொன்ன மாதிரி ஆன்மீக நாட்டம், தயவு செஞ்சு என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆன்மீக நாட்டம் அதிகரிச்சது அப்படின்னா உங்கள் மனசில் தோணுது, இதெல்லாம் கடவுளின் கட்டளை, இதுக்கெல்லாம் காரணம் கடவுள், இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆன்மீகமாக ஏதாவது யோசிச்சிங்க அப்படின்னா அதை செஞ்சு முடியுங்க. எதையோ உங்ககிட்ட இருந்து ஒரு சக்தி எதிர்பார்க்குது. நீங்கள் எந்த கடவுளை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த எண்ணம் வருதோ, அந்த கடவுள் உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அவர்களை போய் பாருங்கள். அப்போ அந்த கோவிலுக்கு, அந்த கடவுளை, அந்த ஆன்மீக பயணத்தை கண்டிப்பாக எடுத்துக்கங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கிடைக்கும். இந்த ஐம்பூதங்களின் எனர்ஜி கிடைச்சாலே, 9 நவக்கிரகங்களுடைய சக்தி கிடைச்சாலே, உங்கள் வாழ்க்கையில் நீங்களே நினச்சாலும் உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. உங்களாலே தடுக்க முடியாது. ஆன்மீகத்துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். அதாவது இது வரைக்கும் கடவுளையே நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க. சாமி கும்பிட்றது அதெல்லாம் ஒரு தேவையற்ற வேலை, நேரம் வேஸ்ட் ஆகுது, காசு பணம் வேஸ்ட் ஆகுது அப்படின்லாம் நினச்சிருப்பீங்க இது வரைக்கும். அதில் ஒரு பெரிய மாற்றம் வரும். எதையோ ஒன்று அந்த இறைவன் உணர வைப்பார். ஏதாவது நினைக்கிறீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், ஒரு எண்ணம் வரும், இந்த கோவிலுக்கு போகலாம், ஒரு தெய்வம் மனசுக்கு வரும், இந்த தெய்வத்தை பார்க்கணும், இந்த இடத்துக்கு போகணும் அப்படிலாம் எண்ணம் வந்தது அப்படின்னா உங்களை பார்க்கணுன்னு அவர் விருப்பப்படுறாரு, அந்த தெய்வம் விருப்பப்படுது, அந்த கோவிலில் உள்ள சக்தி விருப்பப்படுது அப்படின்னு அர்த்தம். உடனே கிளம்பிடுங்க. அந்த இடத்தை நோக்கி, அந்த தெய்வத்தை நோக்கி உடனே உங்கள் பயணம் இருந்தது அப்படின்னா அங்கே கிடைக்கிற ஒரு சக்தி இருக்குல்ல, ஒரு எனர்ஜி இருக்குல்ல, மிகப்பெரிய எனர்ஜிங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எதிரிகளாக இருந்தாலும், கெட்ட காரியங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் அடித்து விரட்டக்கூடிய, தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு எனர்ஜி உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். மிகப்பெரிய தொழிலதிபராக, மிகப்பெரிய அரசியல்வாதியாக, மிகப்பெரிய பதவி உயர்வில் இந்த ஆண்டு நீங்கள் அமரணுங்கிற விதி இருக்குங்க. யோகம் அப்படிங்கிறத விட விதி இருக்குது. அதனால் கண்டிப்பாக அமருவீங்க. மிகப்பெரிய புகழை இந்த வருஷம் அடைய போகிறீங்க. இந்த ஆண்டு சூரியன் ஆதிக்கத்தில் பிறக்கிறதுனால மிகப்பெரிய புகழ் கிடைக்கும். எப்படி சூரியன் ஒளி இந்த உலகத்துக்கு எல்லா இடத்துலையும் படுதில்ல, அந்த மாதிரி உங்களை பற்றின பெயர் இந்த உலகத்துக்கே தெரியும். குறிப்பாக உங்கள் ஊரில் உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய அமைப்பாவது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறைந்தபட்சம் ஒரு 4 ஊருக்கோ அல்லது ஒரு டிஸ்ட்ரிக்டோ அல்லது ஒரு மாநிலத்துக்கோ அல்லது இந்த நாட்டுக்கோ அல்லது இந்த உலகத்துக்கோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பெயரும் புகழும் பரவக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. என் அன்பு மேஷராசி நண்பர்களே, தோழிகளே, 9ஆம் வீட்டில் சூரியன் அமர்ந்திருக்கிறார். அந்த சூரியன் அப்போ உங்களுடைய புகழ் பரவும். அதே நேரத்தில் உங்களுடைய தந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவனமாக பார்த்துக்குங்க. எதுவாக இருந்தாலும் மருத்துவமனையை உடனே பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆன்மீக ஈடுபாடு அதிகம் இருந்தது அப்படின்னா தந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுபோல் முன்னோர்கள் சம்பாதித்த சொத்துக்கள், செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுவும் தானாக தேடி வந்து கொடுப்பாங்க. உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னா அந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் நீங்கள் தந்தையை மதிக்கலை அல்லது தந்தை உங்களுக்கு எதிராக இருக்கிறார் அப்படின்னா சொத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த இடத்துல தந்தையை மதிக்கிறதும் கூட வச்சுக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது. அதுபோல் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல ஒரு பதவி உயர்வு, ஒரு தொழிலில் மிகப்பெரிய லாபம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு 100% இல்லை, 200% உண்டு. 9ஆம் வீட்டிலே 4 கிரகங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். உங்களுடைய
9ஆம் வீட்டில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் 4 கிரகங்களும் இருக்கிறார்கள். முதல்ல சூரியனை பார்த்தோம். அதான் தொழிலில் வேலையில் முதலிடத்தில் இருப்பீங்க. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது வரைக்கும் முயற்சி பண்ணி தோற்றுருப்பீங்க. இனிமே அந்த முயற்சி ஜெயிக்கும். அடுத்தது 7ஆம் இடத்துக்கு உரியவர் சுக்கிரன், அதாவது கணவன் மனைவியை சொல்லக்கூடிய இடம். அவர் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். கணவனாலும் மனைவியாலும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் ஆரம்பிக்க போகுது. உங்கள் குடும்பமே வளர்ச்சி அடைய போகுது. இந்த நேரத்தில் அவங்க எது செஞ்சாலும் எது சொன்னாலும் கேட்கறதும், அவங்க செய்கிற முயற்சிக்கு துணையாக இருந்தீங்க அப்படின்னா உடனே ட்ரிக்கர் மாதிரி துப்பாக்கியில் உள்ள தோட்டா எப்படி சீறி பாய்ந்து அந்த இலக்கை சீக்கிரமாக அடையுதோ அந்த மாதிரி உங்களுடைய கணவனும் மனைவியும் நீங்கள் உதவி பண்ணீங்க அப்படின்னா அந்த இலக்கை எளிதாக அடைஞ்சிருவாங்க. அதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, தொழிலில் சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அல்லது ஒரு துறையை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, ஒரு பதவி அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, ஒரு செல்வத்துக்கு, இப்படி எந்த முயற்சி பண்ணாலும் நீங்கள் உதவி பண்ணுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை அவர்களால் அடைய முடியும். அது உங்களுடைய உதவி ரொம்ப ரொம்ப முக்கியம். உயர்கல்வியில் சாதிக்க போகிறீங்க, மதம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஈர்ப்பு ஏற்படும். மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் என்னென்னா, உங்களுக்குன்னு ஒரு லட்சியம், ஒரு கொள்கையை வளர்த்துக்கணும். இந்த 2026 கொள்கை இருந்தால் தான் கட்சிகள் ஜெயிக்கும். அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கொள்கை லட்சியம் இருந்தால் தான் இந்த 2026 நீங்கள் ஜெயிப்பீங்க. எழுதி வைங்க. அதாவது நாம் எந்த இடத்துலையும் தவறான பாதையில் நடக்கக்கூடாது, யாரையும் அவமதிக்கக்கூடாது, எந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணக்கூடாது, இவர்கள் சொன்னால் நம்ம கேட்கணும், இவர்கள் கூட நம்ம சேரக்கூடாது, இதெல்லாம் இந்த தவறையெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுங்கிறது கொள்கை. அதுபோல் ஒரு டார்கெட் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷத்தில் இதை நான் கண்டிப்பாக முடிப்பேன், என்னென்ன உங்களால் முடியும், என்னென்ன சாதனைகள் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, ஒரு சைக்கிள் நான் வாங்குவேன் அப்படின்னு கூட எழுதி வைங்க. இந்த வருஷத்தில் நான் நடந்து போயிட்டுருக்கேன். நான் இன்றைக்கி எல்லாருக்குமே வண்டி வாகனம் உண்டு, இருந்தாலும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், அப்படியே இல்லை, ஒரு சைக்கிள் இன்னும் 2 மாதத்தில் வாங்குவேன். அதாவது 2026 பிப்ரவரி மாதம் சைக்கிள் வாங்குவேன், ஏப்ரல் மாதம் ஒரு பைக் வாங்குவேன், அல்லது பெண்களாக இருந்தால் ஸ்கூட்டி வாங்குவேன், ஒரு அக்டோபர் நவம்பரில் கார் வாங்குவேன், அதுக்கு இடையில் ஆகஸ்ட் ஒரு நிலம் வாங்குவேன், டிசம்பர் மாதம் அதில் வீடு கட்டி முடிப்பேன். இப்படி உங்களுடைய மிஷன் டார்கெட் மிக பெருசாக இருந்தாலும் சரி எழுதி வைங்க, சின்னதாக இருந்தாலும் எழுதி வைங்க. இந்த வருஷம் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது அத்தனை வருஷத்துக்கும் நீளும். எதுவாக இருந்தாலும் சரி எழுதி வச்சு சாதிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய சாதனையெல்லாம் அடுத்து நீங்கள் எழுதுவீங்க, சாதிப்பீங்க. என் வாழ்க்கையில் சத்தியமாக இது நடந்தது, அதை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கேன். ஒரு மிஷன் நமக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும்போது தான் அதை நோக்கி நம்ம வளரணும், அதை நோக்கி நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கு இடையில எந்த தடை வந்தாலும் நம்மளை எதுவுமே செய்ய முடியாது, அதெல்லாம் நம்மளை தடுக்கவே கூடாது. நம்ம எல்லையை நோக்கி போயிட்டே இருக்கணும். ஒரு தடை வரும், ஒரு தாமதம் வரும், சோர்ந்து போயிடுவோம். சோர்ந்து போய் எழுந்தோம் அப்படின்னா நாம் என்ன பாதையை நோக்கி பயணிக்கணும், நம்முடைய டார்கெட் என்ன, மறுபடியும் அந்த பாதையை நோக்கி பயணிக்கணும். அதுதான் ஒரு மிஷன், அதுதான் ஒரு லட்சியம், ஒரு குறிக்கோள், ஒரு டார்கெட். இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணுங்க நண்பர்களே, தோழிகளே. அதுபோல் 9ஆம் வீட்டில் சுக்கிரன், காதல் அற்புதமாக உருவாகும். காதல் திருமணத்தில் போய் முடியும். உங்கள் வாழ்க்கை துணையை தேடுறதுல ஒரு வெற்றியை அடைவீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு கணவனோ மனைவியோ கிடைப்பாங்க, அல்லது ஒரு ஆண் ஒரு பெண் இந்த வருஷம் கிடைச்சி உங்கள் வாழ்க்கையில் வெறுமையான வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துறதுக்கு, சுகப்படுத்துறதுக்கு ஒரு ரொமான்டிக்கான வருஷமாக மாறும். அது மட்டும் இல்லைங்க, டூயட் பாடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் டூயட் பாடுவீங்க. அதாவது காதலர்கள் மட்டுமல்ல, கல்யாணம் ஆனவங்களும் சரி, ஒரு அன்பை தேடுவீங்க. பிரிஞ்சிருந்த உறவு ஒன்று சேரும். ஒரு கணவனை பிரிஞ்சிருக்கீங்க, ஒரு மனைவியை பிரிஞ்சிருக்கீங்க, அல்லது காதலரை ஏதோ ஒரு பிரச்சனையால் பிரிஞ்சிருக்கீங்க, காதலனை பிரிஞ்சிருக்கீங்க, காதலியை பிரிஞ்சிருக்கீங்க, காதலனை பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நினைவுகள் அதிகரிக்கும். ஒரு நேர்மையான உறவை இணைக்கக்கூடிய ஒரு ஆண்டு இது. டூயட் பாடுவீங்க, கவிதை எழுதுவீங்க, காதல் கவிதை. அதுவும் கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா, கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா, அம்பிகாபதி அனைத்த அமராவதி மங்கை அமராவதி,
சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி, என்றும் நீ ஏகதி. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. ஆ ஆ இப்படி உங்களுடைய அன்பை, காதலை காதலன் காதலியோட அல்லது கணவன் மனைவியோட பகிர்ந்து கொள்கிற, கலந்துக்கிற ஒரு ஆண்டு இந்த ஆண்டாக இருக்கும். அதனால் இந்த காதலே, இந்த அன்பே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தேடக்கூடிய ஒரு ஆண்டு. ஜோதிடத்துக்கெல்லாம் இந்த பாட்டு தேவையா அப்படின்னு சொல்லலாம், நீங்களும் யோசிக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான பாட்டால் தான் இந்த காதல், அந்த காலத்து காதல்லாம் ஒரு அழகாக வளர்ந்தது, ஒரு நல்ல காதலை உருவாக்குனது, அந்த காதலில் நேர்மையாக இருக்க வச்சது இந்த மாதிரியான பாடல்கள் தான். அதை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த காலத்தில் அப்படியெல்லாம் அந்த பாட்டை நான்லாம் விரும்பி பாடுவேன். அதனால் உங்களுக்கும் பாடி காட்டினேன், அவ்வளோதான். என்ஜாய் பண்ணுங்க, கண்டிப்பாக திட்டாதீங்க. ஓகே, அடுத்தது 9வது வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். அப்போ 9வது வீட்டில் செவ்வாய் இருந்தால் இந்த வருஷம் என்ன செய்வார் அப்படின்னா, வாழ்க்கை துணையை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கும். சொந்த பந்தம் யாரு, எதிரிகள் யாரு, நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், எந்த வேலை செய்யலாம், எந்த வேலை செய்யக்கூடாது, எங்கே முதலீடு போடலாம், எங்கே முதலீடு போடக்கூடாது, யாரை பகச்சிக்கலாம், யாரை பகச்சிக்க கூடாது, இப்படி முடிவெடுக்கிற விஷயத்தில் ஒரு நல்ல தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 9ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லை, எதையுமே ஒரு சந்தேகம் இல்லாமல் ஒரு வலுவான நம்பிக்கையோட செய்யக்கூடிய ஒரு ஆண்டு. அது மட்டும் இல்லை, ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பயம் வரும். அந்த விஷயம் ரொம்ப கஷ்டமானதாக இருந்தால், அல்லது நாம் எதிர்க்கக்கூடிய எதிரி வலிமையானவர்களாக இருந்தால், அல்லது நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப கொடுமையானதாக இருந்தால், அதையெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய அந்த வலிமை, தைரியம் இருக்குல்ல, அந்த வீரம் இருக்குல்ல, அதையெல்லாம் ஆளக்கூடிய அந்த ஆளுமை இருக்குல்ல, அது நமக்கு இந்த ஆண்டு கிடைக்கும். அப்படியான ஒரு அற்புதத்தை இந்த செவ்வாய் பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு நிகழ்த்த போகிறார். பெரிய சாதனை, அதாவது விளையாட்டில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தொழிலில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு துறையில், இப்போ கலைத்துறை அப்படின்னா அதில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு இன்ஜினியரிங் துறையில் அல்லது காவல்துறையில், இராணுவத்துறையில், குறிப்பாக இந்த யூனிஃபார்ம் போடுற அத்தனை பேரும் சாதனையாளர்களாக இந்த ஆண்டு மேஷராசி நண்பர்களும் தோழிகளும் ஒரு சாதிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதில் ஒரு ஆர்வம் வரும். வாழ்க்கையில் சோர்வடைவீங்க. இது வரைக்கும் சோர்ந்து போய் ஒரு எதிர்காலமே ஒரு நிலையில்லாத காலமாக இருந்திருக்கும். பல பேர் முன்னேறினதை பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் நம்மளால் முடியுமா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. உங்களாலேயும் முடியும் அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு ஆண்டு இது. வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்க போகிறீங்க, அவ்வளோதாங்க. தயாராக ஆகுங்க. மிகப்பெரிய ரிஸ்க்கை எடுக்க போகிறீங்க. சும்மா இது வரைக்கும் சும்மா வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவீங்க. ஒரு விளையாட்டு கூட சொல்லியிருக்கலாம், எங்களுக்கெல்லாம் ரஸ்க்கு மாதிரி அப்படிம்பீங்க. விளையாட்டை சொல்லியிருப்பீங்க. ஆனால் உண்மையாக ரிஸ்க் எடுக்க போகிறீங்க. இந்த செவ்வாய் கிரகம் பெண்களாக இருந்தால் கணவரை சொல்லக்கூடிய இடம், ஆண்களாக இருந்தால் தைரியத்தை சொல்லக்கூடிய இடம். அதனால் அந்த விஷயத்தில் மிகப்பெரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு வேலையில், ஒரு தொழிலில் மிகப்பெரிய தலைமை பதவி கிடைக்க போகுது. அரசியலில் தலைவராக போகிறீங்க. கலைத்துறையில் ஒரு உதவி இடத்துல இருக்கிறவங்க, அதாவது உதவி இயக்குனராக இருக்கலாம், உதவி மியூசிக் டைரக்டராக இருக்கலாம், உதவி நடிகர்களாக இருக்கலாம். இந்த உதவி அப்படிங்கிறதுலேருந்து ஒரு தலைமை பண்புக்கு, ஒரு டைரக்டர் ஆகிறது, ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிறது, ஒரு ஒப்பனை கலைஞர் ஆகிறது, ஒரு சண்டை மாஸ்டராக ஆகிறது, இப்படி பதவி உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு ஆண்டு. அந்த வீரத்தையும் அந்த தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த சவாலில் நேருக்கு நேர். இது வரைக்கும் கொஞ்சம் ஒதுங்கி போயிருப்பீங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு தடையாக இருந்திருக்கும். எதையுமே நேருக்கு நேராக சந்திச்சிருக்க மாட்டீங்க. எல்லாத்துக்குமே ஒரு தயக்கம் இருந்திருக்கும். பல பேர் நீங்கள் கோழை இந்த விஷயத்தில் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்படி ஒரு கோழையாக இருக்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரியான பிரச்சனைகளை நேருக்கு நேராக எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அது மட்டும் இல்லை, சகோதர சகோதரிகள், குறிப்பாக உடன்பிறப்புகள் மிகப்பெரிய உதவியை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செய்வாங்க. என்ன சொல்லுவீங்க, அண்ணன் தம்பியாக பிறக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க. என்னதான் செஞ்சுவிட்டோம், அண்ணன் தம்பி ஆகிவிட்டோம், அல்லது அக்கா தங்கச்சி ஆகிவிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். உங்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா ஏதோ ஒரு வகையில் அந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். இப்படி நம்ம பாசிட்டிவாக பேசினாலும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்,
உங்களுக்கும் அவங்களுக்கும் சில நேரத்தில் செட்டே ஆகாமல் இருந்திருக்கும். பயங்கரமாக கோவப்படுறவங்களா இருந்திருப்பாங்க. நீங்கள் நல்லா வளர்ந்துட்டீங்களே, அல்லது உங்களுக்கு நிறைய கிடச்சிருச்சே, அல்லது நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களே அப்படிங்கிற குறுகிய மனநிலையில் கூட அவங்க இது வரைக்கும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். அதெல்லாம் சரியாகி இனிமேல் நம்ம அண்ணன் தானே, நம்ம தம்பி தானே, நம்ம அக்கா தானே, தங்கை தானே அப்படிங்கிற உணர்வு அவர்களுக்கும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த காலகட்டத்தில். அதாவது நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும். இதுதான் வாழ்க்கை. என்ன, நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியமானது, சந்தோஷமாக வாழும் அப்படிங்கிற ஒரு ஞானம் அவங்களுக்கும் கிடச்சி உங்கள் கூட சேர்ந்து பயணிக்க அல்லது உங்களுக்கு துணையாக இருக்க அவங்களும் முடிவு பண்ணிவிடுவாங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய புரிதலோட பொறுமையும் சேர்ந்து உங்க கூட ஜாயின் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நம்மளாம் சந்தோஷமாக இருப்போம், பிறந்தது ஒரு வாழ்க்கை தானே, ஒன்றா இருந்துட்டு போவோம் அப்படிங்கிற உணர்வுகள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அமைப்பு தான் இந்த செவ்வாய் அமைப்பு. அடுத்தது 9ஆம் வீட்டில் இப்போ 3 கிரகத்தை பற்றி பார்த்தோம். இப்போ 4வது கிரகம் புதன். அந்த புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியனோட இணைஞ்சிருக்கு. அதனால் உங்களோட பேச்சு திறமை இருக்குல்ல, பயங்கரமாக இருக்கும். பகுத்தறிவு சிந்தனை, எதையுமே எடுத்த உடனே நம்பிட மாட்டீங்க. அதை பற்றி பல ஆராய்ச்சிகளை செஞ்சு இது நல்லது, இது கெட்டது, நமக்கு வந்த செய்தி சரியான செய்தி, தவறான செய்தி, இப்படி ஆராய்ந்து ஒரு விஷயத்தை முடிவெடுக்கக்கூடிய அந்த தகுதியை உங்களுக்கு கொடுக்கும். நிறைய படிப்பீங்க, நிறைய தெரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில் முன்னேறணும், நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா பெரிய அப்டேட் ஆகணும், இந்த டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும், சோசியல் மீடியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் நம்ம பிஸ்னஸ் வளரணும், நம்ம தொழில் வளரணும் அப்படின்னா இந்த டெக்னாலஜி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு ஆண்டு. அதை பற்றின ஆராய்ச்சி கூட பண்ணுவீங்க. இங்கே அஸ்தமனம் ஆகுது. குறிப்பாக இந்த 3 கிரகங்களுமே அஸ்தமனம் ஆகுதுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க அஸ்தமனம் ஆகிட்டா அது நல்லது செய்யாது, கெட்டது தான் செய்யும் அப்படிம்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதை பற்றின தேடல் உங்களுக்கு அதிகரிக்கும், அவ்வளோதான். அதை தான் நான் புரிஞ்சுக்கிறேன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தேடல், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி புரிஞ்சுக்கணும், அலசி ஆராய்ஞ்சு ஒரு முறைக்கு 1000 முறை சிந்திச்சு செயல்படணுங்கிற உணர்வை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அஸ்தமனம். புதனும் அஸ்தமனம் தான். அதனால் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக அறிவுபூர்வமாக நல்லா புரிஞ்சுங்க. புதன்னா ஞானம், அறிவு, எதையுமே நேர்மையாக சந்திக்கணும், இந்த உறவுகளை பலப்படுத்தணும், மிகப்பெரிய கண்டுபிடிப்பு நடத்தணும், அந்த படைப்பாற்றல் அப்படிம்பாங்கள்ல, அதெல்லாம் உங்களுக்கு அழகாக இந்த ஆண்டு உங்களுக்கு வரும். நல்லா யோசிப்பீங்க, நிறைய புதுசாக யோசிப்பீங்க. தகவல் தொடர்பு துறையில் சாதனையை செய்யக்கூடிய ஒரு ஆண்டு. கையில் எடுப்பீங்க, டெக்னாலஜியை கையில் எடுக்க போகிறீங்க. அதுபோல் எழுதுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். ஒரு எழுத்தாளர்களாக மாறுவீங்க. உங்கள் தொழிலுக்கும் வேலைக்கும் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் 9ஆம் வீட்டில் இருக்கிற புதன் அமைப்பு. புத்திசாலித்தனத்தை வளர்த்துப்பீங்க. உங்களுடைய அறிவால், ஆற்றலால் ஒரு தொழிலில், வேலையில் பதவி உயர்வு, ஒரு நல்ல லாபம், அல்லது குடும்பத்தோட எப்படி சேர்ந்து வேலை செய்யணும், குடும்பத்தை எப்படி மதிக்கணும், குடும்பத்தோட எப்படி உழைக்கணும், அல்லது குடும்பத்துக்காக எப்படி பாடுபடணும், அவங்கள எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும், ஒரு பெரிய ஞானமே கிடச்சிருங்க. அத்தனை விஷயத்துலையும் நிறைய புரிதல் வரும். அது மட்டும் இல்லை, புதன் சுக்கிரன் சேர்ந்துருக்கிறாங்க. அப்போ காதலும் காமமும் அதிகரிக்கும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஒரு வேலை செய்கிற இடத்துல, ஒரு தொழில் செய்கிற இடத்துல, அல்லது உறவுகள், சொந்த பந்தத்திட்ட எப்படி கொஞ்சம் சேஃபாக இருங்க. இந்த காம உணர்வு, பால் உணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கலாம். மாறா உறவு முறை மாறி பழக்கம் வச்சுக்கிறதுக்கு, ரகசிய தொடர்பு வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஜென்ம சனி வரும்போது பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்து ஜென்ம சனி வருது, அதில் பாதிப்பை பலமாக கொடுக்கும். அதனால் அந்த விஷயத்தில், இந்த காதல் காமம் விஷயத்தில் ஒரு அளவோடு வச்சுக்கிறதும், முறை தவறிய கள்ளக்காதல் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்துலேயும் ரொம்ப சேஃபாக இருக்கணும். உடல் அந்த தேவைக்கு முயற்சி பண்ணாலும் உங்களுடைய மனசு சுத்தமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். இந்த விஷயத்தில் இப்படி இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றம் இந்த 2026 வருஷம் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமே உங்களுக்கு தேவையில்லை. 200% உண்மை. என்னது 200%? இந்த ஆண்டு நீங்கள் விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க. அதனால் சபதம் எடுத்துக்கங்க, நான் இப்படி தான் வாழ போகிறேன். பல குறைகள் இருக்கும். குறையில்லாத மனுஷனும் இல்லை, தப்பு செய்யாத மனுஷனும் இல்லை. மனுஷன்னா தப்பு செய்வான், அவன் தான் மனுஷன். இல்லைனா ரோபோட் தான் தப்பு செய்யாது, மனுஷன் சொல்கிறத கேட்கும். இன்றைக்கி ஏஐன்னு அதையும் தாண்டி செய்ய ஆரம்பிக்குது, அது அடுத்த விஷயம். மனுஷனாலே தப்பு பண்ணுவாங்க, ஆனால் ஒரு முடிவு எடுக்கணும். இந்த ஆண்டு முடிவு இல்லை, சபதம். இந்த ஆண்டு இதை நான் செய்ய மாட்டேன், இந்த தவறை செய்ய மாட்டேன், இந்த பழக்கத்தை விட்டுருவேன். இன்றைக்கி நிறைய பழக்கங்கள் இருக்கும். ஒரு 10% பேர் இந்த உலகத்தில் எந்த பழக்கமும் இல்லாமல் தாம் வாங்கி வந்த
கர்ம வினையை தீர்த்துக்கிட்டு இருப்பாங்க. நேர்மையாக இருக்கணுங்கிற உணர்வு அவங்களுக்கு இருந்திருக்கும். மீதி 90% பேர் ஏதோ ஒரு சுழற்சியில், ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு ஒரு தவறான பழக்க வழக்கத்துக்கு ஆளாகி இருப்பீங்க. அதிலிருந்து நான் மீண்டு வருவேன், என்னுடைய லட்சியத்தை நான் அடைவேன் அப்படிங்கிற சபதம் எடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா விஸ்வரூபம் தான் நீங்கள் எடுக்கிற அந்த ஒரு முயற்சி இருக்குல்ல, எப்படி அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். புது அவதாரம் இந்த 2026ஆம் ஆண்டு எடுக்க போகிறீங்க. பல சவாலை சமாளிக்க போகிறீங்க. அதாவது 1000 யானைகள் எதிர்த்து வந்தாலும் எதிர்த்து நிற்கிற சிங்கம்டா அப்படின்னு நிற்க போகிறீங்க. அதாவது நீங்களாக இனிமேல் இருக்கக்கூடாது. வேற எதையும் கண்டு போராடக்கூடிய, எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய, சாதிக்கக்கூடிய அந்த ஒரு மனிதராக, அந்த ஒரு மனித இனமாக மாறக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. பல வாழ்க்கை பாடத்தை கற்றுப்பீங்க. பல வெற்றிகளை நீங்கள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இங்கே என்ன தெரியுமா, வாய்ப்பு தான் முக்கியம், உங்களுடைய சிந்தனை தான் முக்கியம். உண்மையை சொல்லப்போனால் ஜெயிக்கிறதுலாம் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க. சிந்திக்க தெரியாதவனுக்கு தான் கஷ்டம். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. தயவு செஞ்சு இது உங்களுக்கு தெரிஞ்சாலும் புரிஞ்சாலும் மறுபடியும் சொல்கிறேன், சிந்திக்க தெரியாதவங்களுக்கு இந்த உலகத்தில் ஜெயிக்கிறது, கோடீஸ்வரன் ஆகிறது, எல்லா செல்வங்களையும் அடையிறது கஷ்டம். சிந்திக்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே ஈஸிங்க. ஜெயிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை, சிந்திக்கிறவங்களுக்கு மட்டும் இது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் ஆப்பிள் பழம் கீழே விழுந்துருச்சு. அதை பார்த்த நியூட்டன் என்ன செஞ்சார், மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார். புவியீர்ப்பு உண்டு பூமிக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சார். பெரிய விஷயம். பறவை பறக்கிறத ரைட் சகோதரர்கள் பார்க்குறாங்க. அப்போ சிந்திக்கிறாங்க, பறவையால் மட்டும்தான் பறக்க முடியுமா, நம்மளாலையும் பறக்க முடியும். அந்த பறவை எதனால் பறக்குது, அதுக்கு என்ன சக்தி இருக்குது பறக்கிறதுக்கு. 5 அறிவு கொண்ட ஜீவன் பறக்குது, 6 அறிவு கொண்ட மனிதன் நடக்கிறான். அப்போ நாம் பறக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த சிந்தனை தான் ரைட் சகோதரர்கள் விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கான, இந்த உலகத்தில் பெரிய புரட்சியை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. அதனால் இங்கே சிந்தனை ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நாம் பார்க்குற பொருள், நாம் சந்திக்கிற அனுபவம், நாம் செய்கிற செயல், நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள், இதில் எல்லாத்துலேயும் உங்களை ஈடுபடுத்தி உங்கள் கவனத்தை செலுத்தி நுட்பமாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் வெளிப்படும், மிகப்பெரிய சக்தி வெளிப்படும், திறமை வெளிப்படும். எவ்வளோதோ வாய்ப்பு இருக்குது, எவ்வளோதோ வேலைகள் இருக்குது. நீங்கள் அன்றாடம் வாழ்க்கையில் விளம்பரம் பார்க்குறீங்க, மொபைலில் பார்ப்பீங்க, டிவியில் பார்ப்பீங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்க. அதில் ஒரு அலுவலகத்தில் சேர வேண்டுமா, பயிற்சி தருகிறோம், வேலையும் வாங்கி தரோம், கணிப்பொறி கற்றுக் கொடுக்குறோம், சரளமாக ஆங்கிலம் பேச வேண்டுமா, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா, இப்படின்னு பல விளம்பரத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் எந்த முயற்சியுமே நம்ம பண்ணாமல், எதையுமே கவனிக்காமல் அப்படியே அமைதியாக இருந்துடுறோம். நம்மளாலாம் இது முடியுமா, இதெல்லாம் நமக்கு தேவையானது இல்லை. அப்படியே யாராவது பயிற்சிக்கு போய் முன்னேறிட்டாலும் அவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்குங்க, நமக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு பெருமூச்சு. இது யார் மேலே குத்தங்க? கொட்டி கிடக்கு லட்சக்கணக்கான வாய்ப்புகள் இல்லை, கோடிக்கணக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. ஒவ்வொரு உயிரினமுமே, ஒவ்வொரு மனுஷனுமே, ஒவ்வொரு செயலுமே இங்கே வாய்ப்புகள் தான். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கல அப்படின்னா அது யாருடைய குற்றம்? முயற்சி இருக்கிறவங்கள கடலில் தள்ளணும்னு வச்சுங்களேன், அவங்க முத்தெடுக்கத்தான் முயற்சி பண்ணுவாங்க, தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. விஷத்தை கொடுத்து மரண தண்டனையை நிறைவேற்ற போகிறாங்க. யாருக்கு? சாக்ரடீஸுக்கு. ஆனால் அந்த நேரத்துலையும் பக்கத்தில் இருக்கிற கைதிக்கிட்ட ஏதாவது ஒரு புதிய விஷயம் கற்றுக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை? அடுத்த நிமிஷம் அவருக்கு மரண தண்டனை, விஷ மருந்து கொடுத்து கொல்ல போகிறாங்க. ஆனாலும் பக்கத்தில் இருக்கிற அந்த கைதிக்கிட்ட ஏதாவது புதிய விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இருக்கும்போது மரணிக்கும் தருவாயிலும் புதிய விஷயம் தேடுற அவர் எங்கே? வழிநடுக நமக்கு வாய்ப்புகள் கிடைச்சோம், அந்த வாய்ப்புகளை பார்த்து முயற்சி பண்ணாமல் நாமளே நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நமக்கு இதுதான் விதி, நமக்கு இதுதான் அதிர்ஷ்டம், நமக்கு கிடைச்ச யோகம் அவ்வளோதான், இப்படி நிறைய வாய்ப்புகளை மிஸ் பண்ணுறோம். கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த 2026 டிசம்பர் மாதம் பிறக்க போகுது. அதுக்கு முன்னாடி 2025 டிசம்பர் 31ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு கொண்டாடுறதை விட்டுட்டு முதல்ல ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. மனசில் என்ன செய்யலாம், நம்ம என்ன சாதிக்க போகிறோம், எப்படி ஜெயிக்க போகிறோம், ஒரு 5 நிமிஷம் நேர்மையாக நம்ம வாழ்க்கையில் என்ன முடிக்க போகிறோம், இதை சிந்திக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் கொண்டாடுங்க. இந்த வேலை இல்லை, தொழில் இல்லை, அதிர்ஷ்டம் இல்லை, யோகம் இல்லை, இப்படிலாம் நம்ம அடுத்தது புலம்பவே மாட்டோம். எவ்வளோ பேர் புலம்புறோம். எங்கே தெரியுமா அதெல்லாம் பிரச்சனை? படிப்புக்கேற்ற வேலை வேணும், அரசாங்க வேலை தான் வேணும், பெரிய கம்பெனியில் தான் நமக்கு வேலை தேவை, பெரிய நிறுவனமாக தான் நம்ம தொடங்கணும், பெரிய தொழில் தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும், சொந்த தொழில் ஆரம்பிக்கணும், அதுவும் மத்திய அரசில் தான் நமக்கு வேலை கிடைக்கணும், அப்படி கிடைச்சதுன்னா கை நிறைய சம்பளம் கிடைக்கும், இப்படின்னு நினைக்கிற இளைஞர்கள் பல பேர். இதனாலே பல வாய்ப்புகளை மிஸ் பண்ணுறோம். அதுவும் கார்ப்பரேட் வேலை கனவுகள்லாம் மிக அதிகம். ஐடி துறையில் வேலை செய்யணும், இப்படி கனவு உலகில்
மட்டுமே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பல வேலைகள் இருக்குங்க, பல தொழில்கள் இருக்குது. நம்ம சொன்னது மாதிரி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், புதிய சிந்தனை உருவாகணும், கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தணும். எங்கேயாவது நமக்கு புதுசாக கிடைக்குதா, ஒரு ஐடியா கிடைக்குதா, வாய்ப்பு கிடைக்குதா, இப்படி மனசு வச்சா நம்மளாலேயே முடியும். ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. இந்த வருஷம் ஜனவரி மாதம் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு நம்ம போயே ஆகணும், ஒரு தொழில் நம்ம செஞ்சே ஆகணும். அரசு வேலையோ, சொந்த தொழிலோ, தனியார் நிறுவனமோ எதுவாக இருந்தாலும் நம்முடைய திறமையை காட்டுறதுக்கு நம்ம ஒரு வேலையில் சேரணும், ஒரு இடத்துல சேரணும். கட்டாயம் உங்கள் திறமைக்கேற்ற வேலை இந்த ஆண்டு காத்துக்கிட்டு இருக்குங்க, எங்கேயோ காத்துக்கிட்டு இருக்கு. அதை உங்களால் அடைய முடியும், நீங்கள் அடைய போகிறீங்க. நான் சொல்கிற இந்த வார்த்தை 200% பலிக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தோம்னா கேது பகவான் எந்த வீட்டில் இருக்கார்? 5ஆம் வீட்டில் இருக்கிறார். அதுவும் நேர்மறையான அமைப்பில் இருக்கார். உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காகவே இருக்கார். புதிய தொழில் கற்றுப்பீங்க, புதிய மொழிகளை கற்றுப்பீங்க, எதுலேயுமே ஒரு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் எதிரிகளை கூட மன்னிப்பீங்க, ஒரு ஞானம் கிடைக்கும். எதிலெல்லாம் நீங்கள் தோத்தீங்களோ, சோர்வானீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினச்சிங்களோ, எதெல்லாம் தடை வந்ததோ அதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும். கேதுனாலே ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெருந்தன்மையான மனசு, உங்கள் துணைக்கு அன்பு கிடைக்கும், முழுசாக நம்பிக்கை கொடுப்பீங்க. வாழ்க்கையில் முன்னேறணும்னா என்னெல்லாம் செய்யணுமோ அதில் ஈடுபட்டு அதில் பயணம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிவிடுவீங்க. தேவையில்லாத ஒரு நிமிஷத்தை கூட இனிமேல் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஒரு நிமிஷம் உங்களுக்கு வேஸ்ட் ஆனாலும் மனசு உறுத்தும், இந்த நிமிஷத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த உறுத்துதல் உங்களுக்கு இனிமேல் வர ஆரம்பிக்கும். இனிமேல் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஆன்மீகத்தை நோக்கி பயணம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா 5ஆம் வீடுனா பூர்வ புண்ணியஸ்தானம், அதில் ஒரு தெளிவு பிறக்கும், ஞானம் பிறக்கும். ஆன்மீக பாதையில் பயணம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. இதுக்கு மேலே ஆண்டவன் இருப்பான், பார்த்துப்பான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அந்த நம்பிக்கையை அந்த இறைவன் இனிமேல் கொடுப்பார். ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு செயலும் இறைவனால் செயல்பட்டு இருக்கு, நடத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வந்துடும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கிற அத்தனை மகிழ்ச்சியையும் அத்தனை சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த கேது தான். எந்த தடை வந்தாலும் ஒரு தடை விலகுது அப்படின்னா அதுக்கு காரணம் கேது தான். தடை உருவாகுது அப்படின்னா அதுக்கு காரணம் கேது தான். தடையை உருவாக்குறதும் தடையை விளக்குறதும் கேது தான். அப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த ஒரு வேலை தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேது பகவானை வணங்கிக்கிறது. கேது பகவானுக்குரிய தெய்வம் இது, விநாயகரை வணங்குறது நல்லது. 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போல ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, இந்த மந்திரத்தை சொல்லலாம். இல்லைனா விநாயகரே இந்த தடையை நீக்கு, இப்படி கூட நம்மளால சொல்லிட்டு வணங்கலாம். அதனால கேது பகவான் தடைகளை உடைக்க 5ஆம் வீட்டிற்கு வந்திருக்கிறார். என் அன்பு மேஷராசி நண்பர்களுக்கு, தோழிகளுக்கு. அதுபோல் பாசிட்டிவாக நம்ம சொன்னாலும் சில நெகட்டிவும் சொல்லணும். ரொம்ப சுறுசுறுப்பாக வேகமாக ஒரு விஷயத்தில் பயணம் செஞ்சுட்டு இருப்பீங்க. திடீர்னு அங்கே ஒரு தடை வரும், மன அழுத்தம் ஏற்படும், ஒரு சோர்வு வரும். உறவுகளை விட்டு, குடும்பத்தை விட்டு, நண்பர்களை விட்டு, கணவன் மனைவியை விட்டு ஒரு அமைதியாக எங்கேயாவது போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஏதாவது ஒரு காயம் உங்களை ரொம்ப சோர்வடைய வச்சிடும். ஏதாவது ஒரு துரோகம், இதுக்கு மேலே நம்ம வாழணுமா அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கும். ரொம்ப வேகமாக போய் இதை சாதிக்கணும் அல்லது பயணத்தில் ரொம்ப வேகமாக போயிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு தடை ஏற்படுத்தும். அங்கெல்லாம் நிதானம் தேவை. எந்த ஒரு அவசரத்தாலையும் பணத்தை இழக்காதீங்க, அவசர முடிவு எடுக்காதீங்க, அதீத நம்பிக்கை வைக்காதீங்க. ரொம்ப முக்கியமாக இந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது கேது பகவான் கொடுத்து இந்த வாழ்க்கையினுடைய அந்த சொர்க்கம் இருக்குல்ல, அந்த சொர்க்கத்திலேருந்து நம்மளை விலக்கி வச்சிருவார். இதெல்லாம் மாயை அப்படின்னு புரிய வச்சிருவார். அப்படி நினைக்க வச்சுட்டாலே என்ன பண்ணுவோம், ஒரு கோவிலை நோக்கி அல்லது தனிமையை நோக்கி அல்லது ஏதாவது ஒரு ஊருக்கு போயிடுவோம், ஏதாவது ஒரு நாட்டுக்கு போயிடுவோம், இல்லை எங்கேயாவது ஓடி போயிடுவோம். இந்த டார்ச்சர் தாங்க முடியல அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. யார் துரோகம் பண்ணாலும் அதை பெருசாக எடுத்துக்கூடாது. மன்னிச்சு விடுங்க. மனுஷன்னா அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து விடுவது நல்லது. இந்த காலகட்டத்தில் வீண் செலவு ஏற்படும். காரணமே இல்லாமல் செலவு பண்ணுவீங்க, பணத்தை கொடுத்து ஏமாறுவீங்க. ரொம்ப முக்கியமாக கெட்ட புத்தி மனசுக்கு வரும். கெட்ட புத்தியோட செயல்படக்கூடிய அமைப்பும் உருவாகும். தீய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதாவது நாள்பட்ட உடம்புக்குள்ளாரே இருந்து திடீர்னு ஒரு நோய் வெளில வருதுல்ல, அதெல்லாம் கேதுவனுடைய அமைப்பு தான். வெளியில் தெரியாமலே இருக்கும். நம்ம ஏதாவது செய்யக்கூடிய கெட்ட பழக்க வழக்கத்தால் வெளியில் தெரியாமலே செய்யக்கூடிய அந்த பழக்க வழக்கம் ஒரு நாள் பெரிய நோயாக வெளிப்பட்டு அது நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக சிதறடிக்கும். உடம்பு அப்பப்போ செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு தீய பழக்க வழக்கம் இருக்குது அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட உடல் உறுப்புகளை அல்லது உடலை மருத்துவமனைக்கு போய் பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. எச்சரிக்கையோட இந்த விஷயத்தில் இருங்க. அடுத்தது கேது பகவான் 5ஆம் வீட்டில் இருந்தால் ராகு எங்கே இருக்கார்? 11ஆம் வீட்டில் இருக்கிறார். லாப வீட்டில் இருக்கார். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இது. 11ஆம் வீட்டில் ராகு பகவான் இருந்து உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய
ராகு சாரத்திலே இருக்கார். அதுவும் எவ்வளோ வேணாலும் முயற்சி பண்ணுவீங்க. உங்கள் ஆசை நிறைவேறணும் அப்படின்னா எவ்வளோ வேணாலும் முயற்சி பண்ணுவீங்க. அதே நேரத்தில் ஆசைகளை அதிகமாக தூண்டும். அடுத்தவங்க கேட்டால் இதெல்லாம் நடக்கவே நடக்காது, உங்களால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் மனசு சொல்லும் உன்னால் முடியும். பெரிய விஷயமெல்லாம் நீங்கள் சாதிக்கணும்னு நினைப்பீங்க, அடையணும்னு நினைப்பீங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவோம். எங்கேயோ ஒரு கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அல்லது ஒரு குக்கிராமத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிற உங்கள் மனசில் கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். பெரிய கட்டிட கலைஞராக, இன்ஜினியராக வரணும், டாக்டர் ஆகணும், பெரிய நடிகராக வரணும், பெரிய டைரக்டராக வரணும், பெரிய தொழிலதிபராக வரணுங்கிற இப்படியான கனவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. உண்மையாக சொல்லப்போனால் அது தப்பு இல்லை. எது தெரியுமா தப்பு? கஷ்டப்படாமல், உழைக்காமல், நேர்மையான வழியில் பயணம் செய்யாமல் இருந்தால் தான் அது தவறு. இதெல்லாம் தப்பு இல்லை. ஆசைகள் நிறைய உருவாகட்டும். எத்தனை ஆசைகள் உங்கள் மனசில் ஏற்பட்டாலும் இந்த வருஷம் மட்டும் எழுதி வைங்க. அதற்கான முயற்சியை செய்யுங்க. எப்படி தெரியுமா இருக்கணும்? நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எழுதி வைங்கன்னு. ஆனால் இந்த ராகு அப்படிங்கிறதுனால இப்போ உங்களுக்கு ஆசை, என்ன ஆசை? ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைன்னு வச்சிங்களேன். அதுக்கு ஒரே வரியில் நான் ஐஏஎஸ் ஆகிடணும் அப்படிலாம் எழுதி வைக்கக்கூடாது. அதுக்கு 10 ஸ்டெப்பு அல்லது 25 ஸ்டெப்பு வச்சுருக்கணும். முதல்ல நான் எல்லா புத்தகத்தையும் வாங்கணும், உங்களுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்காக எல்லா புத்தகத்தையும் வாங்கணும் முதல்ல. அடுத்தது ஒரு பயிற்சி நிறுவனத்தில் போய் சேரணும், ஒரு கல்வி துறைன்னு சொல்லுவாங்க, அந்த கலெக்டர் ஆகிறதுக்கான ஐஏஎஸ் அகாடமி, அதில் போய் சேரணும். அடுத்தது நல்ல ஒரு பாடத்தில் நான் தேர்வாகணும். இப்படி ஒரு 25 ஸ்டெப்பு வச்சுக்கிட்டு அதை ஒன்றுன்னா நீங்கள் அந்த ஆசையை நிறைவேற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளவு பெரிய உயரத்தில் உங்கள் ஆசையாக இருந்தாலும் சரி, மருத்துவராகவே ஆகணும்னாலும் முதல்ல நீட் தேர்வில் நம்ம படிக்க ஆரம்பிப்போம், நிறைய கற்றுக்க ஆரம்பிப்போம், ஒரு அகாடமியில் போய் சேர ஆரம்பிப்போம். இப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதி வச்சு அதை முடிக்க உங்களுக்கு அந்த இடத்த போய் சேர்ந்துருவீங்க. அதனால் ஆசை அப்படிங்கிறது பெரிய தப்புலாம் இல்லை. பேராசை கூட என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அந்த பேராசைக்கு நம்ம எப்படி முயற்சி பண்ணுறோம் அதில் தான் தப்பு ரைட்டு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த பேராசை கூட இந்த ராகு பகவானால் தப்பாக கூட மாறிடுவீங்க. சில நேரத்தில் உங்களால் முடியாது அப்படின்னு எண்ணம் வரும்போது குறுக்கு வழியில் அதை எப்படியாவது அடைஞ்சிடணும். அப்போ தான் அந்த கர்மா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏதோ கர்மா முன்ஜென்ம வினையை தீர்க்க போகுது அப்படின்னு அர்த்தம். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எதுவுமே சரி, யாருக்கும் துரோகம் பண்ணுறது, யாருக்கும் கெடுதல் பண்ணுறது, யாரையாவது கெடுக்கிறது, அடுத்தவங்க பொருளை பறிக்கிறது, துரோகம் பண்ணுறது, நிறைய சம்பாதிக்கிறதுக்கு தவறான வழியை தேர்ந்தெடுக்கிறது, இதெல்லாமே நம்முடைய கர்ம வினையை அதிகப்படுத்திக்கிறதுக்கான அர்த்தம். அதாவது கெட்ட கர்மாவை நிறைய சேர்த்துக்கிட்டு வரோம் அப்படின்னு அர்த்தம். நேர்மையான பாதையை தேர்ந்தெடுத்து அதில் 4 பேருக்கு உதவி பண்ணி அந்த நேர்மையான பாதையில் ஜெயிச்சு வெளில வரீங்க, சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கெட்ட கர்மா குறையுது, அந்த லோடு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக உங்களுடைய சந்ததியினருக்கு அந்த கெட்ட கர்மாவை கொண்டு போய் சேர்க்க மாட்டீங்க, நல்ல கர்மா போய் சேரும். அதனால இந்த 11ஆம் வீட்டு ராகு மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார். பேராசை வரும், அதுக்காக முயற்சி பண்ணுவீங்க, நேர்மையான பாதையில் முயற்சி பண்ணுவீங்க, மிகப்பெரிய வெற்றியை அது உங்களுக்கு தேடி கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த பங்கு சந்தை அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பணத்தை போடுறது நல்லது. பேராசை ஏற்படுத்தி நிறைய பணத்தை போட்டு உங்களை தோக்கடிச்சிடும். எழுந்திருக்க முடியாத அளவுக்கு மொத்த பணத்தையும் போட்டு உங்களை வீழ்த்தி விடும். அது பங்கு சந்தை மட்டும் இல்லை, ஒரு சீட்டு போடுறாங்க அப்படின்னு சீட்டு கட்டுறது, அடுத்தவங்களை நம்பி கடன் கொடுக்கறது, இப்படி யூக வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அதிர்ஷ்டத்தால் நமக்கு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு பணத்தை முதலீடு பண்ணுறது, பணத்தை கொடுத்து வெளிநாட்டுக்கு போகிறது, பணத்தை நிறைய கொடுத்து வேலை வாங்குறது, அதாவது லஞ்சமாக கொடுக்கறது, இந்த விஷயத்திலலாம் அதிகமாக ஏமாறத்துக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு உண்டு. எப்பொழுதுமே நேர்மையாக சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக உண்டு. அடுத்த முக்கியமானது நம்ம பார்க்க போகிற விஷயம் சனி பகவான் எங்கே இருக்கார்? அதே தான் இப்போ 6 மாதமாக எங்கே இருந்தார்? விரைச்சனியாக இருந்தாரா? அதே தான் 12ஆம் வீட்டில் சனி பகவான் மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இருக்கிறார். நிறைய சோதனை நடந்திருக்கும். ஆழ் மனத்தில் நாம் தோத்துட்டோம், என்ன சம்பாரிச்சு என்னத்துக்கு ஆகுது, இந்த இடத்துல சிக்கிக்கிட்டோமே, கை கொடுக்க ஆள் இல்லையே, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே, கூட இருந்தவங்களே ஏமாத்திட்டாங்களே, கணவன் மனைவிக்குள்ளார மிகப்பெரிய போராட்டம். அதாவது கூட இருக்கலாமா, பிரிஞ்சிடலாமா, சொல்றதே கேட்க மாட்டாங்கிற, உன் வழிக்கு தனி வழியாக நடக்கிற, உன் இஷ்டத்துக்கு நடக்கிற, நல்லா சம்பாதிக்கிறேங்கிற, அதிகாரம் பண்ற, என்ன மதிக்க மாட்டாங்கிற, என் குடும்பத்தை மதிக்க மாட்டாங்கிற, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக 12ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார். கர்ம வினையை சரியா இப்போ அவர் தீர்த்துக்கிட்டு இருக்கார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மேஷராசி நண்பர்களே, தோழிகளே, நல்லா புரிதல் உங்களுக்கு வருதான்னு பாருங்க. இப்போ நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு சோதனையும் சனி பகவான் கர்ம வினையை குறைச்சிக்கிட்டு இருக்கிறார், ஒரு கெட்ட கர்மாவை குறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஞானம் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய சாதனையை படைப்பீங்க. ஆனாலும் 2026
என்ன செய்ய போகிறார்? கடின உழைப்பை செலுத்த போறீங்க. ரொம்ப பொறுமையா செயல்பட போறீங்க. உங்களை நீங்களே செதுக்க போறீங்க. சுய பரிசோதனை செஞ்சுப்பீங்க. நாம செய்யறது சரியா? நாம போற பாதை சரியா? நம்ம பழகிறவங்க சரியா? செய்யற வேலை சரியா? செய்யற தொழில் சரியா? முதலீடு சரியா? கணவன் சரியா? மனைவி சரியா? குழந்தைகள் சரியா இருக்காங்களா? அல்லது என்ன இதிலெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துடும். இழந்ததெல்லாம் எல்லாமே இப்போ விரயமாக தான் இருக்கும். ஆனால் ஆன்மீக வளர்ச்சி அடைஞ்சிங்க, ஆன்மீக பாதையில் போகிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். இந்த செலவு இருக்குல்ல, நீங்கள் என்னென்னலாம் விரயம் பண்ணுறீங்களோ இதெல்லாம் தேவையில்லாத வேலை, தேவையில்லாத செலவு, தேவையில்லாமல் இந்த பணத்தை போட்டுட்டோம், தேவையில்லாமல் இந்த முதலீடு போட்டுட்டேன் அப்படின்னு நினச்ச அத்தனை விஷயங்கள்லையும் ஒரு லாபத்தை, ஒரு நல்லதை சனி பகவான் இந்த காலகட்டத்தில் செய்ய போகிறார். இந்த 12ஆம் வீட்டில், அதாவது பாதச்சனி என்ன பண்ணும் முக்கியம் அப்படின்னா, வெளிநாட்டு பணம், வெளிநாட்டு பயணத்தில் ஆதிக்கத்தை செலுத்தும். அதுபோல் இல்லற வாழ்க்கையில், அதாவது நிம்மதியாக தூங்குறோமா, நிம்மதியாக கணவன் மனைவி இல்லற சுகத்தில் ஈடுபடுறோமா, அதை சொல்லக்கூடிய இடம். அப்புறம் மறைமுக பிரச்சனைகள், திடீர்னு நமக்கு பிரச்சனை ஏற்படுதில்ல, ஒரு எதிரிகளால் இருக்கலாம் அல்லது ஒரு சம்பவங்களால் இருக்கலாம், நாம் ஏதாவது முன்னாடி செஞ்சதுக்கான திடீர் பலனாக இருக்கலாம். இப்படி மறைமுகமான பிரச்சனைகளை சொல்லக்கூடிய இடம். அப்புறம் மறைந்து வாழக்கூடிய, ஏதாவது நம்ம பிரச்சனை பண்ணிவிட்டு ஒரு ஜெயிலுக்கு போகிறது, அல்லது வெளியூருக்கு போயிடுறது, அல்லது அவமானம் தாங்காமல் வெளியில் தங்கிறது, மறைமுகமான வாழ்க்கையை வாழறது, சனி பகவான் இப்போ அது மாதிரியான சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா பாதச்சனி அப்படின்னா ரொம்ப கெட்டதும் சொல்லிட முடியாது, எல்லாரும் அப்படி தான் சொல்லி பழகியிருக்கோம். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் செலவுகள் நமக்கு வருது அப்படின்னா அந்த அளவுக்கு வரவு இருந்தால் மட்டும்தான் செலவு வரும். திடீர்னு நம்ம பெரிய செலவில் விட்டுற மாட்டோம், குடும்பத்தை பெரிய கடன்லாம் வாங்கிட மாட்டோம். அதனால் பயனுள்ள செலவுகளாக மாற்றிக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில். அதுபோல் தாமதங்கள், தடைகள், எப்போவோ செஞ்ச சின்ன சின்ன தவறுக்கான தண்டனைகள், இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்கள் மனசால் நீங்கள் உணருவீங்க. அதாவது இதனால தான் இது நடந்ததோ, இதை நம்ம அதை செஞ்சதால தான் இப்போ அந்த தண்டனை நமக்கு கிடைக்குதோ, நமக்கும் அப்படி நடக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு காலம். கொஞ்சம் எதையுமே செய்யறதுக்கு பயப்படுவீங்க, ஒரு தப்பு பண்ணுறதுக்கு. ஏன்னா நியாயமாக இருந்தே நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது, இதில் அந்த தப்பெல்லாம் செஞ்சோம்னா என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் வாழ்க்கை பாடத்தை நிறைய அனுபவிக்கக்கூடிய, கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். என்ன தான் நம்ம அவசரப்பட்டு சில காரியங்களை செஞ்சுருந்தாலும் இந்த வருஷம் உங்களை நிதானமாக இதை செஞ்சால் இது நடக்கும், இதை செஞ்சால் இது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதலோட செய்யக்கூடிய, செலவு செய்யக்கூடிய, அதாவது நேரத்தை, பணத்தை, வார்த்தைகளை இப்படி விரயம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம். நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் வரும், அதை செலவு பண்ணலாம், இதை செலவு பண்ணலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள் வரும். பணம் வந்தால் எதையாவது வாங்கி போடலாம் அப்படிங்கிற விரைய செலவில் கொண்டு போய் மனசு விடும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு தேவையான செலவுகளை, வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் வரக்கூடிய செலவுகளை செஞ்சுக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. அதுபோல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழலாம். மேஷராசி நண்பர்களோ தோழிகளோ 30 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. இது வரைக்கும் பல தடைகள், தாமதங்கள், தோல்விகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது நீங்கள் செஞ்சதுக்கான நல்ல விஷயங்கள் நிறைய செஞ்சுருப்பீங்க, உண்மையாக உழைச்சிருப்பீங்க, உண்மையாக ஒரு வேலையில், தொழிலில் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இது வரைக்கும் அதற்கான பலனை பார்க்காத நீங்கள் அதற்கான பலனை இந்த காலகட்டத்தில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. முக்கியமாக 12ஆம் வீட்டில் செலவுகள் அப்படிங்கிறது ஒரு பதட்டம், மனசோர்வு, மன நிம்மதி போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும். அது மாதிரியான சுச்சுவேஷனை அமைய வைக்கும். அப்போ நீங்கள் தான் இது பாதச்சனி, அப்போ நீங்கள் தான் இது ஜென்மசனி, அப்போ நீங்கள் தான் இது விரயச்சனி. அதனால் நமக்கு இந்த உணர்வுகள் இருக்கலாம். சரி, நம்ம எதுக்கும் தயங்கக்கூடாது, இதெல்லாம் இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து பல விஷயங்களை காத்திருக்கணும், இல்லைனா அதிர்ச்சி ஆகிடுவீங்க. அதுபோல் கொஞ்சம் மகிழ்ச்சி இல்லாத மாதிரி இருக்கும், எதையோ இழந்தது மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் இனிமேல் என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு தவிப்பு இருக்கிறது மாதிரியான சுச்சுவேஷன் அடிக்கடி வரும். எல்லா நேரத்துலையும் நம்ம ஒரு பூஸ்ட்டை எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் என்னதான் நம்ம ஒரு தன்னம்பிக்கையோட, சுறுசுறுப்பாக, ஒரு வாழ்க்கை லட்சியத்தோடு நம்ம போராடினாலும் சில நேரத்தில் நம்ம சோர்ந்து போய் முடங்கிடுவோம். நமக்கு சுத்தமாக முன்னேற்றமே கிடைக்க மாட்டேங்குது, வாழ்க்கை இப்படியே போயிடுமா, எவ்வளோதான் கஷ்டப்படுறது
அப்படிங்கிற ஒரு தவிப்பு, ஒரு சோர்வு வந்துடும். அது மாதிரியான நேரத்தில் நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சு கேளுங்க, பாட்டு கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களோட பேசிக்கிட்டு இருங்க. பாசிட்டிவாக யாராவது வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கிறவங்கள யாராவது பார்த்துருப்பீங்க. அவங்க கூட பழக்கத்தை அதிகப்படுத்திக்கிங்க. அவங்க கூட பழக்கத்தை அதிகப்படுத்திக்கும் போது என்ன ஆகும்னா, அவர்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய லட்சியங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். உங்களுக்கும் அது உணர்வு வரும், அந்த மாதிரியான உணர்வு. அதனால் இந்த காலகட்டத்தில் அப்படியான உறவுகளை தேடி பழக்கத்தில் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா எல்லாமே நெகட்டிவாகவே போக வைக்கக்கூடிய ஒரு காலம். அப்போ அந்த நெகட்டிவ்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவான உறவுகளை, எண்ணங்களை, செயல்பாடுகளை ஏற்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய தீய விஷயங்களை இப்போ நீங்கள் செய்யறதுக்கான ஆர்வம் உங்களுக்கு வரும், ஒரு அவநம்பிக்கை வரும். ஏன் நம்ம இப்படி நேர்மையான வழியில் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம், குறுக்கு வழியில் ஏதாவது சம்பாதிக்கலாமே அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். இது உங்களோட எண்ணங்கள் இல்லை, இது சனி பகவானுடைய கர்ம வினையை தீர்க்கக்கூடிய எண்ணங்கள். அதனால் இந்த 2026 வருஷம் மேஷராசி நண்பர்களுக்கு மிக அற்புதமான ஆண்டாக இருந்தாலும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஆண்டும் இதுதான். அதனால் அதிகபட்சம் முதல் வேலையாக ஆன்மீக ஈடுபாட்டை அதிகப்படுத்திக்கிங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு ஒரு மறக்க முடியாத ஆண்டாக இருக்கும். அதனால் இந்த முறை நவக்கிரகங்களுக்கான பரிகாரத்தை நம்ம செய்வோம். இந்த நவக்கிரகங்கள் அப்படிங்கிறது மனிதர்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றது மாதிரி நல்லதையும் கெட்டதையும் செய்யக்கூடியது. அதனால் மனுஷங்களை எப்பொழுதுமே அது துன்புறுத்துறதே இல்லை, பக்குவப்படுத்துகிறார்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதாவது செய்த செயலுக்கு ஏற்ற வினைகளை கொடுத்து அனுபவசாலிகளாக மாற்றுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட நவக்கிரகங்களை நாம் வழிபடுறோம், பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னா மிகப்பெரிய அருளை நம்ம பெறும்போது நமக்கான நிம்மதி, தைரியம், எதையுமே புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி, எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அதை ஜஸ்ட் லைக் அப்படின்னு போகக்கூடிய, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த நவக்கிரகங்கள் இருக்கும். அதனால் இந்த நவக்கிரக வழிபாட்டை நம்ம இந்த முறை செய்வோம். மார்கழி மாதம் அற்புதமான மாதம். கோவிலுக்கு தான் போய் நவக்கிரகங்களை கும்பிடணும் அப்படின்னு இல்லை, நம்ம வீட்லேயே இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பச்சரிசி மாவால் வீட்டு வாசலில் கோலம் போடுங்க. இந்த மாதம் ரொம்ப ஒரு பிரபலமான மாதம் கோலம் போடுறதுல. எல்லாரும் மண் பொடியால் கோலம் போடுவாங்க. அதனால் எந்த ஒரு புண்ணியமுமே இல்லை. பச்சரிசி மாவை அரைச்சி கோலம் போடும்போது தான் அதற்கான புண்ணியத்தை நம்ம பெற முடியும். ஏன்னா 1000 பேருக்கு உணவு கொடுக்கறதும் பச்சரிசி மாவு கோலம் போடுறதும் ஒன்று. ஏன்னா கிரகங்களை பொறுத்த வரைக்கும், நவக்கிரகத்தை பொறுத்த வரைக்கும் உயிர்னா எல்லாமே ஒரே உயிர் தான். பூச்சிகளும் உயிர் தான், மனிதர்களும் உயிர் தான், விலங்குகளும் உயிர் தான், பறவைகளும் உயிர் தான், மரம் செடி கொடிகளும் உயிர் தான். அதனால் அந்த 1000 பேருக்கு சாப்பாடு போட்டு கிடைக்கக்கூடிய புண்ணியம் இருக்குல்ல, அதை பச்சரிசி மாவால் நீங்கள் போடும்போது அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் காலையில் பச்சரிசி மாவால் இந்த காலகட்டத்தில், இந்த மார்கழி மாதத்தில் 48 நாள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. காலையில் எழுந்திரிச்சு பச்சரிசி மாவில் கோலம் போட்டு, அதே போல் பூஜை அறையிலும் போய் இந்த பச்சரிசி மாவில் கோலம் போடுங்க. உங்களால் 48 நாள் தொடர்ந்து பச்சரிசி அரைச்சி போட முடியல அப்படின்னா கவலைப்படாதீங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 9043688626. ஜெய்சான் குட் பேபி. பச்சரிசி மாவை அரைச்சி கட்டியாக்கி அதில் 9 வகையான பூஜை பொருட்களும் கலந்துருக்காங்க. மிகப்பெரிய எதிர்மறை சக்திகளை அழித்து நேர்மறை சக்திகளை நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கும். அப்படியான பொருட்களை கலந்து இந்த கோலமாவு கட்டியை கொடுத்துருக்காங்க. கட்டி மட்டும் இல்லைங்க, பவுடரும் வந்திருக்கு. நீங்கள் மண்ணால் போடுறத விட அந்த பவுடரை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், மிக பெரிய புண்ணியம் நமக்கெல்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட தரமாக சுத்தமானதாக இருக்குது. அதே போல் உணவுப் பொருட்களும் வச்சுருக்காங்க, கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்படி பச்சரிசி கோலமாவு கட்டியை பயன்படுத்தி இந்த கோலத்தை யூஸ் பண்ணுங்கள். அதே போல் சுத்தமான நெய் கொண்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுக்கிட்டு முதல்ல விநாயகரை வணங்கிங்க, அடுத்தது குலதெய்வத்தை வணங்குங்க, அடுத்தது இஷ்ட தெய்வங்களை வணங்கிங்க. அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், நவக்கிரக மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம் ஹ்ரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிப் யஜ ராகவே கேதவே நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை 16 முறை சொல்லணும். ஸ்க்ரீனில் இருக்குது, பார்த்துக்குங்க. 16 முறை இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வறுமை, பிணி, பகை நீங்கி 16 செல்வங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையும். இதுதான் இந்த ஆண்டு நமக்கு தேவையானது. மிக முக்கியமாக தேவை இந்த 16 செல்வங்கள். சரி, இந்த மந்திரம் எங்களால் உச்சரிக்க முடியல, கொஞ்சம் ஈஸியாக ஏதாவது இருக்கா
அந்த மந்திரத்தோடைய சக்தி குறையாமல் சொல்லக்கூடிய ஈஸியாக சொல்லக்கூடிய ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா இப்படி சொல்லுங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது, நவக்கிரக சகாய நமக. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி 16 முறை சொல்லி இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்படி ஒவ்வொரு நாளும் 48 நாள் தொடர்ந்து இந்த மார்கழி மாதத்தில் செய்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றிக்கான ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும். உங்கள் ஆட்சி தான், உங்கள் கொடி தான் இந்த ஆண்டு பறக்கும். உங்கள் ஆட்சி தான் இந்த ஆண்டு. மொத்தத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களை வளர்ச்சி பாதையில் அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு ஆண்டா அமையும். அனுபவங்களால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்திப்பீங்க. நெடுநாள் கனவு நனவாகும். ஆக மொத்தம் ஒரு உறுதி எடுத்து லட்சியங்களோட வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள திட்டமிட்டு தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அதற்கான பயிற்சியையும் முயற்சியையும் கடினமான உழைப்பையும் கொடுப்பது இந்த ஆண்டு அவசியம். இதுதான் உங்களுடைய வேலை. ஏன்னா நீச்சல் தெரிஞ்சுக்கிட்டு யாரும் ஆற்றுல குளிக்கிறதே இல்லை. முதல்ல ஆற்றுல இறங்கினாதான் நம்ம நீச்சல் கற்றுக்க முடியும். வாய்ப்புங்கிறது நாம் நினச்சபடிலாம் கிடைக்காது. எதிர்பாராமல் வரும்போது அதை நாம் பயன்படுத்திக்கணும். அதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு கிடைக்காது. இதை முக்கியமாக மனசில் வச்சுக்கோங்க. இந்த 2026ஆம் ஆண்டு கோச்சாரப்படி தசா புத்திப்படி உங்களுக்கு சாதகமாக இருக்கு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்பொழுதுமே வாழ்க்கையில் முயற்சி இல்லாமல் எதுவுமே நடக்காது. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.